பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். தொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணியம் தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் 2170. இன்றைய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு விநாயகம் ஐயாவர்களை முன்வைக்கும். இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ண நீகவாசன் ஐயாவிலையும் தென்மொழி பண்ண நீகவாசன் ஐயாவிலையும் செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மாவிலையும் அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு குணமதி அக்காவிலையும் அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 107 இரவச்சம். கரவாது உந்தின் கருணார் கண்ணம் இரவாமை கோடி வரும். இறந்தும் உயிர்வாதல் வேண்டின் பறந்து கெடுக்க உலக ஏற்றியான். இன்மை இடம்பை எதிரில் வாமன் மண்ணின் வன்பட்டதில் இடமெல்லாம் கொல்லாதகத்து இடமெல்லா காலம் நிலவலா சத்து. தென்னை அற்புக்கு ஆயினம் தந்த உன்னின் உங்கனதி. நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக ஷாலினி அக்காவில நினைக்கிறேன். அதிகாரம் 65 அருளுடைமை. அருட்செல்வம் செல்வத்தில் செல்வம் பொற்செல்வம் பூரியார் கண்ணுமுல நல்லாற்றான் நாடி அருளால்கா பல்லாற்றான் தேர்னும் அகுதே திணை. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை, இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகும். மண்ணுயிர் ஒம்பி அருளார்க்கு இல்லை என்ப தன்னுயிர் அஞ்சு முனை. அல்லர் அருளார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லல்மா ஞானம் கழி. நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக தேவசேனா அவர்களை அன்புடன் நினைக்கிறேன். நன்றி. அதிகாரம் 17 அழுக்காராமை. ஒழுக்கார கொள்க ஒரு அழுக்கார இல்லாத துப்பதி இல்லையார் வேண்டாத பிறனாக்கம் பேணாது அழுப்பான்.
அழுக்காற்றின் அல்லவை செய்ய இழுக்காற்றின் ஏது வந்து அழுக்காறு உடையாருக்கு அது செலவு மன்னார் வலிக்கவும் கேடின்பது. நன்றி. நன்றி. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை நினைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி ஈசான். இன்றைய நிகழ்வின் குரல் 840. கலா ஆக்கால் பள்ளியுள் வைத்தற்றால் சான்றோர் குலாப்து பேதை புகழ். அறிஞர்கள் கூடியுள்ள மன்றத்தில் ஒரு முட்டாள் நுழைவது என்பது அசுத்தத்தை மிதித்த காலை கழுவாமலேயே படுக்கையில் வைப்பதை போன்றது. இனி வரலாற்றில் இன்று சூன் மாதம் 4ஆம் நாள். இதே நாளில் 1812ஆம் ஆண்டு லூசியானா அமெரிக்க மாநிலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதை அடுத்து லூசியானா பிராந்தியம் மிசூரி பிராந்தியம் என பெயர் மாற்றம் பெற்றது. 1876ஆம் ஆண்டு டிரான்ஸ்கண்டினல் எக்ஸ்பிரஸ் என்ற தொடர்வண்டி நியூயார்க்கிலிருந்து புறப்பட்டு சான் பிரான்சிஸ்கோவை 83 மணி நேரம் 39 நிமிடங்களில் முதலாவது கண்டங்களிடையே தொடர்ந்து பாதை வழியை சென்றடைந்தது. 1878ஆம் ஆண்டு உதுமானிய பேரரசு சைப்ரஸ் ஐக்கிய ராஜ்யத்துக்கு கொடுத்தது. 1896ஆம் ஆண்டு ஹென்றி ஃபோர்ட் பெட்ரோலில் இயங்கும் தனது முதலாவது தானுந்தை வெற்றிகரமாக சோதித்தார். 1912ஆம் ஆண்டு மாசூசெட்ஸ் குறைந்தபட்ச ஊதிய தொகையை நிர்ணயம் செய்த முதலாவது அமெரிக்க மாநிலமானது. 1917ஆம் ஆண்டு முதலாவது புலிட்சர் விருதுகள் வழங்கப்பட்டன. 1919ஆம் ஆண்டு பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கும் சட்டமூலத்தை அமெரிக்க சட்டமன்றம் அனுமதி அளித்தது. 1920ஆம் ஆண்டு பாரிஸில் செய்து கொள்ளப்பட்ட உடன்பாடு ஒன்றின்படி ஹங்கேரி தனது 71% நிலத்தையும் 63% மக்களையும் இழந்தது. 1928ஆம் ஆண்டு சீன குடியரசின் அரசு தலைவர் சாங் சுவோலின் சப்பானியர் கையால் ஒருவரின் கொலையால் படுகொலை செய்யப்பட்டார். 1932ஆம் ஆண்டு சிலியில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியில் சிலி சோசியலிச குடியரசு நிறுவப்பட்டது. இது 4 மாதங்களில் கலைந்தது. 1967ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் கனடிய விமானம் விழுந்ததில் 72 பேர் உயிரிழந்தனர். 1979ஆம் ஆண்டு கானாவில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியில் ஜெனரல் ஆக்சியாம் போம் பதவியிறக்கப்பட்டு ஜெரில் ரோங்லிக்ஸ் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். 1988ஆம் ஆண்டு சோவியத் ஒன்றில் கசகஸ்தான் நோக்கி சென்ற தொடர்ந்து வெடித்ததில் 91 பேர் உயிரிழந்தனர். 1500க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். 1989ஆம் ஆண்டு ரூகுல்லா கொய்மெனியின் இறப்பை அடுத்து ஈரானின் புதிய தலைவராக அலி கோமெய்னி தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1996ஆம் ஆண்டு ஐரோப்பாவின் ஆரியான் 5 ஏவுகணம் ஏவப்பட்டு 37 வினாடிகளில் வெடித்து சிதறியது. 2010ஆம் ஆண்டு ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 முதலாவது ஏவுகணம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. 2015ஆம் ஆண்டு ஆக்ரா நகரில் எரிபொருள் நிலையம் ஒன்று வெடித்ததில் 200க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். இதே நாளில் 1941ஆம் ஆண்டு இந்திய கரிம வேதியியலாளர் தர்சன் அரங்கநாதன் பிறந்தார். இதே நாளில்தான் தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் தொடங்குவதற்கு காரணமாக இருந்த வ.வே.சு. ஐயர் காலமானார். என்ன காரணம்? 1925இல் வ.வே.சு. ஐயருடைய பரத்வாஜ் குருகுலத்தில் பிராமண சிறுவர்களுக்கு தனியாகவும் பிராமணம் அல்லாத சிறுவர்களுக்கு தனியாகவும் உணவளிக்கப்படுகின்ற செய்தியை ஓமந்தூர் ராமசாமியின் மகன் சுந்தரம் பெரியாரிடம் கூறியது சர்ச்சையை உண்டாக்கியது. பெரியார் பிராமணர் அல்லாதோர் இந்திய தேசிய காங்கிரஸில் பாரபட்சமாக நடத்தப்படுகிறார் என்று குற்றம் சாட்டி கட்சியிலிருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்க காரணமாக அமைந்தது. வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இசைப்பாடல் இசைப்பாடலுக்கு தென்மொழி பண்ணன் ஏகவரசன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்று சூன் மாதம் 4ஆம் நாள். பள்ளி பிள்ளைகள் எல்லாம் சிறுவர்களும் சிறுமியர்களும் மாணாக்கர்களும் மாணாக்கியர்களும் பள்ளிகளுக்கு பறந்து சென்றிருக்கிறார்கள். வேனில் கழிந்தது, கார் தொடங்கிற்று, வீணில் திரிந்த நாட்கள் கழிந்தன, தொடங்கிற்று பள்ளி, துள்ளி சென்றாய், முடங்கிய கல்வி முடுக்கி விட்டாய் என்று பாவலரையர் அவருடைய வரியோடு பள்ளி தொடக்கப்பாட்டு இது. இதோ உங்கள் முன்பு பள்ளி தொடக்கப்பாட்டு. கண்கள் விழித்தன, செவிகள் இறந்தன, கருத்துகள் முளைத்தன உள்ளத்திலே,
பண்கள் பிறந்தன பாக்கள் எழுந்தன பாய்ந்திடுவோம் கல்வி வெள்ளத்திலே. கண்கள் விழித்தன செவிகள் திறந்தன கருத்துகள் முளைத்தன உள்ளத்திலே. பண்கள் பிறந்தன பாக்கள் எழுந்தன பாய்ந்திடுவோம் கல்வி ஓடத்திலே. பாய்ந்திடுவோம் கல்வி வெள்ளத்திலே. இளம்புது நெஞ்சமும் இளம்புது மூளை இணைந்தன ஒன்றாய் கூடத்திலே. இளம்புது நெஞ்சம் இளம்புது மூளை இணைந்தன ஒன்றாய் கூடத்திலே. வளம்பெறும் அறிவே வாழ்க்கையின் பூக்கள் வந்தமிழீர் கல்வி ஓடத்திலே. வளம்பெறும் அறிவே வாழ்க்கையின் பூக்கள் வந்தமிழீர் கல்வி ஓடத்திலே. கண்கள் விழித்தன செவிகள் திறந்தன கருத்துகள் முளைத்தன உள்ளத்திலே. பண்கள் பிறந்தன பாக்கள் எழுந்தன பாய்ந்திடுவோம் கல்வி வெள்ளத்திலே. கைகள் புதியன கால்கள் புதியன காண்பனமுற்றோ விளை நிலங்கள். கைகள் புதியன கால்கள் புதியன காண்பனமுற்றோ விளை நிலங்கள். பைகள் முழுதும் புது புது நூல்கள் பாய்வதால் நிரம்பும் உளக்குளங்கள். பைகள் முழுவதும் புது புது நூல்கள் பாய்வதால் நிரம்பும் உளக்குளங்கள். புத்தம் புதிய சிமலர் நெஞ்சம் புகுவிழா நடத்தும் அறிவுமனை. புத்தம் புதிய சிறுமலர் நெஞ்சம் புகுவிழா நடத்தும் அறிவுமனை. தொத்தி படரும் இளம்பசும் கொடிகள் துரு துரு என்னும் உணர்வு முளை. தொத்தி படரும் இளம்பசும் கொடிகள் துரு துரு என்னும் உணர்வு முனை. பெரியதொரு உலகம் பெரிதகள் வானம் பேசிட பேசிட புது பெருமை. பெரியதோர் உலகம் பெரிதகள் வானம் பேசிட பேசிட புது பெருமை. அரிதாய் முளைத்த மாந்தரின் முளைகள் அடடா காண்போம் பெரும்புதுமை. அரிதாய் முளைத்த மாந்தரின் முளைகள் அடடா காண்போம் பெரும்புதுமை. கண்கள் விழித்தன செவிகள் திறந்தன கருத்துகள் முளைத்தன உள்ளத்திலே. பண்கள் பிறந்தன பாக்கள் எழுந்தன பாய்ந்திடுவோம் கல்வி வெள்ளத்திலே. பாய்ந்திடுவோம் கல்வி வெள்ளத்திலே. பாய்ந்திடுவோம் கல்வி வெள்ளத்திலே. நன்றி அம்மா, நன்றி, வணக்கம். ஐயா நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை ஷாலினி அக்காவரிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் நூல் திறனாய்வு களம் நிகழ்வின் 2170 4/5/2026 வியாழன் மாலை 5 மணி. திருவள்ளுவர் ஆண்டு 2057. இடபம் 6. சிறப்பழைப்பாளர் முனைவர் பாவலர் தி. மீரா அம்மா அவர்கள், ஈரோடு. கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், பன்முக திறமையாளர், சிலப்பதிகார தூதர், திருக்குறள் தூதர் விருதுகளும் பெற்றுள்ளார். தமிழ் குழுமங்களில் இணைந்து இலக்கிய பணிகளை செம்மையாக செய்து கொண்டிருப்பவர். எண்ணற்ற விருதுகள், குறிப்பாக சாதனை பெண்மணி 2024 உலக சாதனையாளராக அங்கீகரிக்கப்பட்டவர். சிங்கப்பெண் விருது, பெண் குரல் தேடல் விருது, அதிரடி ஆசு கவி விருது போன்றவை குறிப்பிடத்தக்கவை. அம்மா தங்கள் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு நிலை கண்ணாடி. தங்கள் 6 மணி உரையாற்றலாம். தொடங்குகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நீதியரசர் நடராஜன் ஐயா, பெருமநாயகம் ஐயா மற்றும் அனைவர்களுக்கும், அன்பான அழகான குழந்தைகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பான சென்று கொண்டிருக்கும் இந்த கலந்துரையாடல் பேரவை நிகழ்வில் இது 5வது முறையாக
நான் பேசுகிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு நான் எழுதிய நிலைக்கண்ணாடி என்ற 43 சிறுகதைகள் அடங்கிய ஒரு சிறுகதை நூல், தொகுப்பு நூல். இதைதான் நான் திறனாய்வு செய்வதாக என்று இருக்கிறேன். இந்த கதைகள் எல்லாம் ஏன் நான் எழுதினேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, சிறு வயதில் கல்லூரி படிக்கும் பொழுது சிவசங்கரி, லக்ஷ்மி, ரமணிச்சந்திரன், சுஜாதா அவர்கள் நிறைய இந்த மாதிரி கதைகள் எல்லாம் படித்திருக்கிறேன். அதே போல ஒரு பக்க கதை என்றெல்லாம் வரும் அப்பொழுது குமுதம், குங்குமம் அந்த மாதிரி இதழ்களில் அதையெல்லாம் படித்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நமக்கும் ஒரு ஆசை, அப்படி தமிழ் குழுமங்களில் சிறுகதை எழுதுக என்று கூறும் பொழுது எழுதிய சிறுகதைகள் நிறைய. அதில் ஒரு 43 சிறுகதை தொகுப்பு நூலாக வெளியிட்டுள்ளேன். இந்த நூலில் அதாவது இந்த சிறுகதை தொகுப்பு நூலில் பெரும்பாலும் உறவுகளை எவ்வாறு நாம் சரி செய்ய வேண்டும், ஒரு இல்லம் இல்லை, இந்த சமூகம் என்பது வீடு என்ற அமைப்பில் இருந்துதான் சமூகம் என்றே வருகிறது. இல்லத்தை சரி செய்யும் பொழுது ஒரு நல்ல சமூகமாக இருப்பதற்கு அது வழிவகுக்கிறது என்ற நோக்கில்தான் பொதுவான கதைகள் எல்லாமே இருக்கும். இந்த நிலை கண்ணாடி என்று இதற்கு பேர் வைத்ததற்கு காரணமும் நான் எழுதிய கதையின் தலைப்பே ஒரு கதை நிலை கண்ணாடி என்பதுதான். அதுல ஒரு மாணவன் ஜீவா என்று மாணவனை நான் எடுத்துக்கொண்டேன். அந்த ஜீவா மாணவன் ஒரு மிகுந்த ஆர்வம் உள்ள மாணவன். அவர்கள் வீட்டில் அண்ணன், அக்கா எல்லாரும் இருக்கிறார்கள். கல்லூரியில் படித்து வருகிறார்கள். அவங்க அப்பா பக்கத்துல ஒரு தொழிற்சாலையில வேலை பார்த்துட்டு வர்றாரு. இந்த ஜீவாங்கிற அந்த மாணவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா, எதிலேயுமே ஆராய்ந்து பார்த்து நல்ல எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த ஜீவாங்கிற மாணவன் இருக்கிறான். அவனுக்கு அப்பா மேல் மரியாதை, பணிவு உண்டு. அம்மா மேல் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அம்மாவை பாக்குறப்ப அம்மா அப்படிங்கிறவங்க ரொம்ப படிக்கலைன்னா கூட இந்த கதையில வர்ற ஜீவாவுடைய அம்மா எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாருக்குமே உதவி செய்ய, அவங்க வீடு மேலேயே எல்லாருக்குமே அந்த கிராமத்துல எல்லாருக்கும் ஒரு ரொம்ப மரியாதை எல்லாமே உண்டு. குழந்தைகளும் ரொம்ப அக்கறையா இதா பண்பா இருக்காங்க. அதே போல அந்த அவங்க அம்மாவும் எல்லாருக்கும் உதவி செய்யறாங்க. எல்லாமே இருக்கு. அதே மாதிரி பார்த்தா இப்ப ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா கண்டிப்பா கிராமத்துல அங்க இங்க வீடுகள்ல இருக்கும்போது சொல்லுவாங்கல்ல. அப்ப அவங்க அம்மா எல்லாத்துக்கும் இப்படி செய்யலாம், அப்படி இருக்கலாமே, இத ஏன் பெருசுப்படுத்துற, இது அது மாதிரி சின்ன சின்ன தீர்வுகளா அவங்க அம்மா கொடுக்கறத அவன் கவனிக்கிறான். அதாவது உறவுகள்ல எந்த விரிசலும் வந்துடாம இருக்கணும். அதே மாதிரி ஏதாவது உடம்பு சரியில்லை அந்த மாதிரி எல்லாம் இருந்தா கூட அதுக்கு எப்படி பாட்டி வைத்தியம் மாதிரி எல்லாம் கூட அவங்க அம்மா எல்லாமே சொல்றாங்க. இவனுக்கு எப்படி அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது? நம்ம பொதுவா என்ன நினைப்போம், எதுவா இருந்தாலும் நூல்ல இருந்து படிச்சு அப்படி தெரிஞ்சுக்கிறது, இல்ல வேற ஏதாவது வழியாதான் தெரிஞ்சுக்குவோம். அம்மா அந்த மாதிரி எல்லாம் கூட இல்லையே, அம்மாவோட இது எப்படி இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு நாள் அம்மா கிட்டே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்கறான். அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, எல்லாத்துக்குமே மனசுல இருந்துதான்ப்பா கிடைக்குது, வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு நேர அவன் கேட்டதுக்காக அவங்க வீட்டுல காட்டுறாங்க. அவங்க வீடு ஒரு குடிசை வீடுதான். அதுல ஒரு சிறிய அறைன்னு வச்சிருப்பாங்க. அந்த அறையில என்ன இருக்கும்னா, ஒரு நிலை கண்ணாடி இருக்கும். பக்கத்துல ஒரு விநாயகர், மாரியம்மன் படம் வச்சிருப்பாங்க. ஆனா இவங்க வீட்டுல ஒரு நல்ல பழக்கம் என்ன இருந்ததுன்னா, காலையிலயும் அந்த சாயந்தரமும் அந்த இதுக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு பாடல் அந்த மாதிரி பாடிட்டு அந்த நிலை கண்ணாடி முன்னாடி இருந்துட்டு அவங்க வந்துருவாங்க. அங்க அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவங்க போறது அவங்க குடும்பத்துடைய பழக்கம். அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த நிலை கண்ணாடி தான்ப்பா நம்ம குலசாமி, இந்த நிலை கண்ணாடியோட தத்துவம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் அவங்க சொல்லுங்கம்மான்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. இந்த உலகத்துல நீ இந்த நிலை கண்ணாடிய பார்க்கும்போது நீ எப்படி அது காட்டும், நீ எப்படி உன் முகம் இருக்கோ அப்படியே உனக்கு காட்டும். நீ அழுதேன்னா அழுகிற மாதிரி காட்டும், சிரித்தேன்னா சிரிக்கிற மாதிரி காட்டும், நீ கோவப்பட்டேன்னா கோவப்பட்ட மாதிரி காட்டும் இந்த நிலை கண்ணாடி.
அதே மாதிரிதான் இந்த உலகமும். நீ எப்படி உன் முகத்தை காட்டுறியோ அதைத்தான் இந்த நிலை கண்ணாடி திருப்பி காட்டும். அது இது மாதிரி அவங்க எல்லாமே சொல்றாங்க. ஆக நம்ம இது வெறும் நம்மளுடைய வயது ஆக ஆக நம்மளுக்கு முடி நிறைக்கும், நம்ம முகம் மாறும். அதையும் அப்படியே காட்டும் இந்த நிலை, கொஞ்சம் கூட மாற்றாது. நீ கண்ணாடி முன்னாடி நின்னேன்னா உனக்கு வயசு ஆனதையும் அது காட்டும். காலத்தை மட்டும் காட்டுவதில்லை, நம்முடைய உணர்வுகளையும் அந்த இது எப்படி முகபாவம் இருக்கு, நம்முடைய எந்தெந்த மாதிரிலாம் நம்ம இருக்கோமோ அந்த மாதிரி அப்படியே இந்த நிலை கண்ணாடி காட்டும். இதே தான் உலகமும். அப்படி உலகத்திட்ட எப்படி நடந்துக்கிறையோ அப்படி நடந்துப்பதான் உலகம் உனக்கு திருப்பி தரும். இதுதான் அந்த நிலை கண்ணாடியுடைய தத்துவம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. அப்ப இந்த நிலை கண்ணாடிங்கிறது நமக்கு எப்படி இருக்குன்னா, காலத்தை மட்டும் காட்டுவதில்லை, உளவியல் ரீதியாக ஒரு நல்ல ஒரு நிபுணராகவும் ஒரு மருத்துவராகவும் கூட இந்த நிலை கண்ணாடி இருக்கு அப்படிங்கிற இந்த கதை இதை எனக்கு வந்தது. அதை இந்த கதையை அதனாலதான் இந்த தொகுப்பு நூலுக்கும் நிலை கண்ணாடி அப்படின்னு நான் பேர் வச்சுட்டேன். இதுல ஒரு வரக்கூடிய அந்த கதையில ஒண்ணு நிலை கண்ணாடி. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கதை முறுக்கு பாட்டி அப்படின்னு ஒரு கதை. இந்த முறுக்கு பாட்டி முத்தம்மா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு மேலாக முறுக்கு வித்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கணவர் இல்லை, குழந்தைகளும் இல்லை, அவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு பின்னாடி இடம், அந்த தோட்டம், அதுல எல்லாம் அவங்க பூச்செடி எல்லாம் இருக்கு. ஆனா அவங்களால பராமரிக்க முடியல. ஆனா இந்த வீட்டுக்கு முன்னாடி அவங்க தினமும் முறுக்கு சுட்டு விற்பாங்க, அதுல வர காசு. இப்ப இந்த முறுக்கு சுடுறதுலயும் அவங்க ஒரு அழகான கணக்கு வச்சிருந்தாங்க. எப்படின்னா, தினமும் 50 முறுக்கு தான் சுடுறது, அந்த 50 முறுக்குல 5 முறுக்க இலவசமா கொடுக்கறது அப்படிங்கிறத அவங்க கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு மேல இதை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அந்த 5 முறுக்கு இலவசமா அந்த யாரெல்லாம் அவங்க இலவசம்னு இந்த இடத்துல யார் ஏழைங்க அவங்களுக்காக காசு கொடுத்து முறுக்கு வாங்க முடியாதோ அவங்களுக்கு இந்த முறுக்க அவங்க கொடுப்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் அதை அந்த முறுக்க அவங்க வாங்கி அந்த என்ன காசோ அதுக்கு கொடுத்து அதை வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி இந்த வர காசையும் அவங்க திருப்பி அந்த மாவு, அந்த அடுப்புக்கு தேவையான அந்த அந்த முறுக்கு செய்யறதுக்கான அத்தனைக்கு அதுக்கு பயன்படுத்தி அப்படி சரியா அதையே அப்படியே பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஆனா அந்த முறுக்க சுத்துறதுல பயங்கர ஒரு நேர்த்தி இருக்கும், ஒரே அளவா இருக்கும். அது அவங்க மாத்தவே இல்லை. இந்த குழந்தைங்க எல்லாம் பள்ளி விட்டு வரும்போது அவங்கள்ட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டவங்க எல்லாம் பெருசாகி கல்லூரி அளவுக்கு எல்லாம் போய் அது இதான் ஆயிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேல இதே பண்ணிட்டு இருக்காங்க, விடாம அதே மாதிரி நேர்மையா அந்த தொழில எந்த இதுலையும் மாத்தாம அப்படியே அந்த எண்ணெய் வச்சிருந்தாங்களோ அதே இதுல. அப்போ அந்த கல்லூரிக்கு போயிட்டு வேலை பார்த்து கூட பாட்டி இதை மாத்திக்கலாம், இதை இப்படி செய்யலாம்னு சொல்ல கூட அந்த பாட்டி அதை எதையுமே மாத்தல, அதே வீடு அப்படியே இதே மாதிரியே செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி செய்யறது அந்த குழந்தைங்க இப்ப இருக்கிற குழந்தைங்க மாறிக்கிட்டே தானே இருக்கும் பள்ளியில. அப்ப அந்த குழந்தைங்கள அந்த 5 குழந்தைகள் அந்த முறுக்க வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. பாட்டி இது மட்டும் பண்ணல, அந்த பாட்டி 3 வீடு தள்ளி ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா அப்பா, அவங்களுக்கு 2 பொண்ணு ஒரு பையன். அந்த பையன் பார்த்தா ஒரு திக்குவாய் மாதிரி இருப்பான், ரொம்ப அவனால நல்ல தொடர்ந்து பேச முடியாது. அப்ப அந்த அவங்க என்ன செய்யறாங்க, ரொம்ப அவங்களால மருத்துவம் இதெல்லாம் பார்க்க முடியல. அதனால அந்த பொண்ணு பாட்டிக்கிட்ட ஒரு நாள் சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி என் பையனுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த பாட்டி என்ன பண்றாங்க, தினமும் ராத்திரி என்கிட்ட படுத்துக்க சொல்லு, நான் தனியா தானே இருக்கேன், அந்த பேரனை அனுப்புன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பாட்டி டெய்லி அந்த பையன் வரான், அவங்கள்ட்ட படுத்து. அப்ப பாட்டி நிறைய கதைகள் சொல்றாங்க. சொல்லிட்டு அவனை திருப்பி திருப்பி 2 வார்த்தைகள் அதெல்லாம் திருப்பி திருப்பி அவனை ரிப்பீட் பண்ண சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப அவனுக்கு
அத சொல்ல சொல்ல அந்த வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா அதுல வந்து அவனுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு இது கிடைக்குது. பேசும் இது வருது. நம்ம சொல்றது இப்ப ஒரு நிமிஷத்துல சொல்லிடுறோம். அவன் ஒரு 3 4 6 மாசம் 1 வருஷமா அப்படி எடுத்துக்கும் போது அவனுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சு அதுல வந்து தொடர்ந்து பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா வரான். அப்ப அந்த பாட்டி என்ன பண்றாங்க அவனா தினமும் சொல்றாங்க, நீ நல்லா படிச்சு நல்ல சிறந்த ஒரு பேச்சாளரா நீ வரணும் அப்படிங்கறத திருப்பி திருப்பி அவன்கிட்ட தினமுமே சொல்றாங்க. அது வந்து அந்த பையனுக்கு நல்ல மனசுல பதிஞ்சிருது. அதே மாதிரி அவனுக்கு நாளடைவுல அது சரியாகும். அந்த பொண்ணு வந்து ரொம்ப முன்னாடி இருந்ததுக்கு இப்ப என் பையன் நல்லா பேசுறான்னு சொல்றான். அதே மாதிரி எய்த்த வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து புதுசா ஒரு பொண்ணு திருமணமாகி கணவர் அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாரும் இருக்காங்க. இந்த திருமணமான பொண்ணுக்கு சரியா சமைக்க தெரியல. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாமியார் வந்து பயங்கரமா திட்டி அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. அப்ப வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பொண்ணுக்கு. அதே மாதிரி ஏதோ பேச்சுவாக்குல அது பாட்டிகிட்ட சொல்லும் போது பாட்டி சமைக்கிறதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும், அது செஞ்சா நல்லா இருக்கும், நீ இப்படி செய்ய அப்படி செய்யன்னு கொடுக்கும் போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த சமையலை மிக அழகா வந்து அவ ரொம்ப சிறப்பா வந்து செய்யறதுக்கு அந்த பாட்டிக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஆஹ் அவளும் ஒரு ஏழைதான், ஒரு பெண்ணு. அவ சொல்றா, அம்மா எனக்கு நல்ல பூக்கட்ட தெரியுமா, உங்க வீட்டு பின்னாடி இவ்வளவு இருக்கு, நீங்க எதுவும் பராமரிக்காம வச்சிருக்கீங்க, கனகாம்பரம் மற்ற பூக்கள்லாம் நல்லா பூக்குது, அது நல்ல இதாகி நான் பூ கட்டி இது பக்கத்துல உள்ள கோயில கடைக்கு இதெல்லாம் கொடுத்து நான் வந்து சம்பாதிச்சுக்கிறேம்மா, எனக்கு இத கொடுங்கன்னு சொன்னோன்னா அந்த பாட்டி நீ தினமும் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கோ. இப்போ அந்த பாட்டி ஒரு நாள் எந்த சாமியும் கும்பிட்டது இல்லை, எதுவும் அந்த பாட்டிக்கு தெரியாது. எய்தாப்புல ஒரு கோயில் இருக்கும், அந்த கோவில் கோபுரத்தை பார்த்து என்னைய நல்லா வை அப்படின்னு கூட கும்பிட்டது கிடையாது. இந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் கும்பிடுவாங்க. இன்னைக்கு அந்த பாட்டியை வந்து எப்படி எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா, தினமும் சாமி கும்பிடுறவங்க, எய்த்த வீட்டு அந்த பொண்ணாகட்டும், 3வது வீட்டுல தள்ளி இருக்கிறவங்களாகட்டும், அப்புறம் இந்த ஏழை பெண்ணாகட்டும், மற்றவங்களாகட்டும், பாட்டி நல்லா இருக்கணும்னு அவங்க கும்பிடுறாங்க சாமி. இந்த பாட்டினால நமக்கு ஒரு நல்ல இது வந்தது, நம்ம பாட்டி என்னென்னைக்கும் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி அதே மாதிரி அந்த பாட்டி ஒரு நாள் கூட நினைச்சது கிடையாது, நாளைக்கு நம்ம இல்லைன்னா இந்த குடிசை என்ன ஆகும், அதே மாதிரி இந்த முறுக்கு கடையை யாரு வந்து பின்னாடி பாத்துக்குவாங்க, என்ன இதெல்லாம் யாரு எடுத்துட்டு போவாங்க, அப்படியே அந்த பாட்டி ஒரு நாளும் நினைச்சது இல்லை. அந்த எளிமையிலையும் நாம அடுத்தவங்களுக்கு எந்த அளவு வந்து உதவியா இருப்போம், பயனுள்ளதா இருப்போம், நம்ம வாழ்க்கையை எந்த அளவு பயனுள்ளதா மாத்திக்குவோம் அப்படின்னு நினைச்சுதான் அந்த பாட்டி வாழ்றாங்க. இது மாதிரி எத்தனையோ முறுக்கு பாட்டிகள் மொத்தமா போல எளிமையாகவும் வாழ்க்கை பயனுள்ளதாகவும் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான் அப்படின்னு முறுக்கு பாட்டி முத்தமான ஒரு முறுக்கு பாட்டின்னு எழுதியிருக்கேன் இந்த கதை. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கதை அப்படின்னு சொன்னா பூங்கோதையின் கணக்கு அப்படின்னு எழுதியிருப்பேன். இது எப்படி வந்ததுன்னா, பொதுவா இப்ப திருமணம் ஆகுது, இப்ப 2 பேருமே வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்தது. அதே மாதிரிதான் பூங்கோதை, அவளும் வேலைக்கு போறா, கணவரும் வேலைக்கு போறாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் பொண்ணு, 2 குழந்தைங்க. பாத்தீங்கன்னா இந்த பூங்கோதைக்கு எப்பயுமே பெண்களுக்கு சுமையாகுது. பொருளாதாரம் தேடி போகும்போது அந்த வேலையும் செய்ய வேண்டியிருக்கு, வீட்டுல உள்ள வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. அப்போ வந்து அந்த பூங்கோதையோட மாமியார் என்ன பண்றாங்கன்னா, ஏதாவது வேலை இவர் செய்யணும் அப்படின்னு சொன்னா பூங்கோதைய கணவர், அதாவது அவங்க மகன் வேலை செய்யணும், அவனுக்கெல்லாம் அவ்வளவா எதுவும் தெரியாது, அவனையெல்லாம் நான் அப்படி வளர்க்கல, அவனை நான் செல்லமாத்தான் வளர்த்துருக்கேன், அவனுக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாது, ஆண்கள்லாம் இதெல்லாம் செய்யணும் வேண்டிய அவசியம் இல்லை, இப்படி எல்லாம் சொல்லிடுறாங்க. அப்போ ரொம்ப வந்து பூங்கோதை வந்து வீட்டையும் செய்து வெளியில பொருளாதாரத்துக்காக அந்த இடத்துக்கும் இவ்வளவு வேலை செய்து இப்படி இருக்கு. அப்ப என்ன நினைக்கிறான்னா, இன்றைக்கு பெண்கள் இவ்வளவு தூரம் வேலைக்கு போய் எல்லாம் பண்ணும் போது
இப்படி வந்து சுமையா ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுக்கு எதுவுமே பதில் சொல்ல வேண்டாம், ஆனா நம்ம வந்து ஒரு தீர்வு பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவளுடைய பையனுக்கும் அவளுடைய பொண்ணுக்கும் 2 பேருக்குமே எல்லாமே தெரியற மாதிரி, பொண்ணுக்கும் கடையில போய் எல்லாம் சாமான் வாங்கிட்டு வர்றது, காய்கறி வாங்கிட்டு வர்றது, அது எல்லாமே வெளியில உள்ள விஷயங்கள் பொண்ணுக்கும் தெரியற மாதிரியும், பையனுக்கும் வீட்டுல உள்ள வேலைகள் பூங்கோதைக்கு உதவி செய்யற மாதிரி அழகா சமையல் சொல்லி கொடுத்து, அதே போல காய்கறி வந்து இது பண்றது செய்து கொடுத்து, அதே மாதிரி துணி துவைக்கிறது எப்படி, மடித்து வைக்கிறது எப்படி, எல்லாமே பையனுக்கும் சேர்த்து எல்லாமே சொல்லி கொடுத்தார். இப்போ அவளுடைய அந்த கஷ்டம் குழந்தைகளால அவளுக்கு சரியா போயிடுது. சொல்லாமல் சொல்லி, அதாவது செயல்கள் மூலம் அந்த மாமியாருக்கு மிக அழகாக அத வந்து வெளிக்காட்டினால் இந்த பூங்கோதையோட கணக்கு என்னன்னா, இதுதான் இன்றைக்கு உலகத்துல இன்று நாம் பெண்களும் வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த இது வந்தோன்ன, இன்றைக்கும் அன்றைக்கு போலவே ஆண்களுக்கு எதுவும் தெரியாது, அவங்க சிங்கம் மாதிரி தான், அவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படியெல்லாம் சொல்லாம, வீட்டுல இருக்கிற தாயாருக்காகட்டும், மனைவியாகட்டும், அண்ணன் அக்கா தங்கையாகட்டும், யாருக்கானாலும் அவங்களும் உதவி செய்ய வேண்டும். எல்லா வேலைகளையும் ஒரு முக்கியமான நேரத்தில் வெளியில வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்து அதான் சாப்பிடணும், இல்ல நான் வந்து உட்கார்ந்துதான் இருப்பேன், நீ தான் போய் வந்து செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அவங்களுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அத வந்து கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். இப்ப பூங்கோதியின் கணக்கு இங்க வந்து மிக சரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி, அந்த பூங்கோதையின் கணக்கு அப்படின்னு அவ வந்து இந்த கணக்கை வந்து மிக சரியாக போட்டதுனால, நாமும் இன்றைக்கு பெண் பிள்ளைகளை மட்டும் இல்லாம ஆண் பிள்ளைகளையும் மிக சரியாக எல்லா விதத்திலையும் வளர்க்க வேண்டும். அதாவது வந்து பெண்களை பாதுகாக்கணும்னு சொல்றது மட்டும் இல்லாம, ஒரு ஆண் மகனையும் எல்லா விதத்திலையும் நல்ல விதமாக ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும் என்பது மிக முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை எழுதியிருப்பேன். இது வந்து பூங்கோதையின் கணக்கு அப்படிங்கிற இந்த கதை. அடுத்து பாத்தீங்கன்னா, நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்னு சொல்லி கதை. அது எல்லாமே நீங்க படிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. அதே மாதிரி ஒரு பக்கம் அல்லது 2 பக்கம் தான் இருக்கும். இந்த நெஞ்சம் மறப்பதில்லைன்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒரு பாட்டி, அவங்க பேரை வந்து கண்ணன்னு அவங்க பேரு, எந்த நேரமும் கண்ணா கண்ணா கண்ணான்னு அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 மகள் ஒரு மகன். மகன் வைத்த பேரன் தான் இந்த கண்ணன். அவங்க அம்மா பேரும் அமெரிக்கால இருப்பாங்க. 10 வயசு வரைக்கும் அந்த பையன் அங்கதான் இருந்தான். ஆனா அதுக்கப்புறம் தனியா இருக்கோம், தாத்தா இல்லாம நம்ம மட்டும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேரன் கூப்பிட்டோன்னா பேரனும் பாட்டியோட வந்துடுறான். இங்கதான் படிக்க வைக்கிறாங்க. முழுவதும் கண்ணன் மட்டுமே உலகம் அப்படின்னு தான் அந்த பாட்டி இருப்பாங்க. ஏன்னு கேட்டா, அந்த ஒரு எண்ணம் வந்து பாட்டிக்கு என்னன்னா, தாத்தா கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. ஏன்னா அப்படியே அந்த பேரன் வந்து தாத்தா மாதிரியே இருப்பான். அதனால அப்படியே அவனையே நினைச்சிட்டு கண்ணா கண்ணா கண்ணான்னு அவனுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கிட்டு அப்படியே தான் இவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த பாட்டி ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இதே மாதிரிதான் அவனை பள்ளிக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அனுப்பிச்சிட்டு மத்தியானம் படுத்திருக்கும் போது தன்னை அறியாம அவங்களுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் அப்படியே என்னென்ன வாழ்க்கையில நடந்தது, என்னென்ன அவங்க எப்படி கஷ்டப்பட்டோம், என்னென்ன அவமானப்பட்டோம், என்ன மாதிரி எல்லாம் இருந்தோம், இது எல்லாம் அப்படியே அவங்க மனதுக்கு அப்படியே ஒரு ரீவைண்ட் பண்ண மாதிரி எல்லாம் திருப்பி அவங்க மனசுக்கு வந்துகிட்டே இருக்கு எல்லாமே. அப்ப அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே நம்ம இவ்வளவு தூரம் வந்தது, நம்ம குழந்தைகளை கஷ்டப்பட்டு வளர்த்தது, அது எல்லாம் எப்படி திருமணம் செய்து வைத்தது எல்லாம் ஞாபகத்துக்கு வரும்போது, அப்ப அவங்க நினைக்கிறாங்க, ஆகா இந்த மனசு எவ்வளவு பெரிய இது பாரு, உன்னை கூட மறக்காம வச்சிருக்கு. மனது வந்து ஒரு குகைன்னு சொல்லுவாங்க. அந்த குகையை அறிந்தவர் குகன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசு குகைதான். யாருக்கும் தெரியாத ரகசியங்கள் எல்லாவற்றையும் இந்த மனசு அப்படியே வந்து உள்ள உள்ள அப்படியே அடக்கி வச்சிருக்கு. நம்மளுக்கு அறியாம எல்லாமே அப்படியே நம்ம அப்படியே நினைவுக்கு வருதே அப்படின்னு. அப்ப பார்த்து அந்த பையன் ஓடி வந்துடுவான். இது
பாட்டி என்னை மறந்துட்டீங்களா, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வேகமா வரும். அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும், ஆகா இவ்வளவு நேரமும் நம்ம வந்து பழசு எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், நம்ம வந்து இது எல்லாமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஞாபகம் வரும். அப்ப நம்ம இனிமே அந்த மாதிரி, அதனால பேரனையே மறந்துட்டோம் நம்ம, ஆகா இப்படி இருக்கக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, இன்றுதான் நிஜம், இன்று இருப்பதையே நல்ல ஞாபகம் வச்சுட்டு நம்ம வாழ்வோம். கடந்த காலத்தை நம்ம இவ்வளவு தூரம் நம்ம நினைச்சு மனசு வருத்தப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. அந்த கதைக்கு வந்து நெஞ்சம் மறப்பதில்லை, எல்லாருடைய மனதிலையும் அது குகை மாதிரி அத்தனையும் அது வந்து போட்டு வச்சிருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அப்படிங்கிறதுனால அந்த கதை அதை எழுதினேன். அப்புறம் பாத்தீங்கன்னா தூவானம். தூவானம் அப்படின்னு என்னன்னா, அண்ணன் தம்பி, அண்ணன் ரொம்ப நாளா பேசாம இருப்பாங்க. அண்ணன் வந்துதான் ஆக்சுவலா பயங்கரமா கோவப்படுவாரு. ஆனா தம்பி வந்து விட்டு கொடுத்துதான் கோவப்படல. ஆனா இந்த தடவை அண்ணன் கோவப்பட்டதும் தப்புதான், ஆனா மன்னிப்பு கேட்டாலும் தம்பி மன்னிக்கல. ஏன்னு கேட்டா என்னமோ ஒரு நம்பிக்கை அது வருது. ஆனா தம்பியோட மகளுக்கு கல்யாணம் வருது, அதுக்கெல்லாம் எந்த குறையுமே வைக்கல. அழகா அண்ணனை கூப்பிட்டு மரியாதையோட அந்த இது எல்லாம் கொடுத்து, இன்விடேஷன் எல்லாம் கொடுத்துமே ரொம்ப எல்லா விதத்திலையும் மரியாதையா, ஒரு இடத்துல கூட அந்த மரியாதை குறையாதபடி அண்ணன் தம்பி வந்து அண்ணன் கிட்ட எல்லாமே நடந்துக்கிறாங்க. அது முடிஞ்சிருச்சு. இப்ப பொண்ணு வீட்டுக்கு கூப்பிடுவாங்கல்ல போறதுக்கு, அப்படி கூப்பிடும் போது இந்த மாதிரி கூப்பிடல, அண்ணனை தம்பி கூப்பிடல. ஏன்னா இது வரைக்கும் முடிஞ்சு போச்சு, எல்லாமே நல்லா நடந்துருச்சு, அதோட சரின்னு விடும். அப்ப வந்து சரி நம்மள கூப்பிடல, நம்ம இன்னும் வந்து மனசுக்குள்ள அந்த கோபம் இருக்கு போல, இருந்தாலும் பரவாயில்ல, தம்பி எவ்வளவு தூரம் மரியாதையா இவ்வளவு தூரம் நடந்துக்கிருக்கான், அதுவே போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தப்பு என்னோடதான் இருந்தாலும் தம்பி இவ்வளவு தூரம் இருந்ததே போதும்னு நினைச்சிட்டோம். அப்ப தம்பி மனைவி வந்து வராங்க, ஒய்ஃப் வந்து, நீங்க வந்து வாங்க, அவர் கூப்பிடாட்டாலும் பரவாயில்ல, நான் கூப்பிடுறேன், நீங்க வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, தம்பி மனைவி, நீங்க வந்து என்னதான் இருந்தாலும் மழை விட்டாலும் தூவானம் விடாது, என்னதான் இருந்தாலும் மனசுக்குள்ள சண்டைன்னு வந்தா கூட கண்டிப்பா வந்து அந்த ஓரத்துல சின்ன வயசுல நடந்த அத்தனை நிகழ்வுகளும் அண்ணன் தம்பிக்குள்ள எப்பயுமே இருக்கத்தான் செய்யும். அதனால அதெல்லாம் மறக்க முடியாது, அவரும் அதெல்லாம் மறக்க மாட்டாரு, நீங்களும் மறக்க மாட்டீங்க. ஆனா அதனால நீங்க வந்து இதெல்லாம் ஒரு பெருசுப்படுத்த தேவையில்லை, நீங்களும் கூட வாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படியே அண்ணனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த சாரல் வீசி மனம் குளிர்ந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பேன் அந்த கதையை. தூவானம் அப்படின்னு, மழையிட்டாலும் தூறல் விடுவதில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கதை. அப்புறம் இன்னொரு கதையை பார்த்தீங்கன்னா இயல்பு. அதாவது ஒருவருடைய இயல்பே அவங்களுடைய வெற்றிக்கு காரணமா ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஆடிட்டர் ராமசாமி, அவங்க ஒய்ஃப் வந்து சீதாலட்சுமி, அவங்களுக்கு 7 குழந்தைங்க, 15 பேரன் பேட்டி, அதுல 2 கொள்ளு பேரன் அளவுக்கு வந்துட்டாங்க எல்லாமே. பாத்தீங்கன்னா அந்த ஆடிட்டருக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு. என்னன்னா நல்ல ஒரு பேர் எடுத்து எல்லா பக்கமும் வந்து ரொம்ப அவருக்கு வந்து மதிப்பும் மரியாதையும் அதிகமா இருக்கு. அவருக்கு 81 வயசு ஆகுது, சதாபிஷேகம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 81 வயசு அப்படிங்கும்போது அந்த மாதிரி அத இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேலை பார்த்தவங்க மத்த எல்லாரும் அத வந்து ஒரு பிரஸ் மீட் மாதிரி வச்சு இப்படி பெரிய அளவுல எல்லாம் என்னென்ன வந்து சந்தோஷமா வந்து நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணத்தை நீங்க சொல்லணும், உங்க வீட்டுல உள்ளவங்க சொல்லணும், அப்படி மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மீட்டிங் மாதிரி அப்படி வச்சு நம்ம அப்படி சொல்ல வைக்கலாம். அதுக்கு சரின்னு சொல்றாரு ராமசாமி. அவருக்கு எப்பயுமே ஒரு பெருமை உண்டு, நம்ம கம்பீரமும் உண்டு, ஒரு திமிரும் உண்டு, எல்லாமே உண்டு அவருக்கு. நம்மளுடையனாலதான் எல்லாமே அப்படிங்கிற அந்த எண்ணம் அவருக்கு இருக்கு. அதே மாதிரி எவ்வளவு சீக்கிரம் வைக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் வச்சிருங்கப்பா, நாங்கெல்லாம் ரிட்டர்ன் US ரிட்டர்ன் ஆகணும்,
எல்லாம் ஃபாரின் கண்ட்ரிஸ் திரும்பி போகணும்னு அவங்க பையங்க எல்லாரும் சொன்னோன்னே, பொண்ணுங்க எல்லாரும் சொன்னோன்னே வைக்கிறாரு. அப்ப இந்த வெற்றிக்கு காரணத்தை பத்தி பேசுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே என்ன சொல்றாங்க, உங்க வீட்டுல உள்ள எல்லாருமே பேசுங்க, அப்பதான் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னோன்னே எல்லாருமே பேசுறாங்க. அதாவது எல்லாருமே இங்கிலீஷ்ல தான். ஏன்னா அவரு எல்லாமே அப்படி பேசுறாரு, எல்லாமே ஃபாரின் ரிட்டர்ன்ங்கிறதுனால எல்லாருமே ஆங்கிலத்திலேயே பேசுறாங்க. அந்த குழந்தைகளும் பேசுது எல்லாமே வந்து. அப்ப எல்லாருமே பிகாஸ் ஆஃப் அவர் தான், ராமசாமி தான் வந்து தி பெஸ்ட். போத், அதாவது கேரியர்லயும் அவர் நல்ல இதா இருக்காரு, அதே மாதிரி வீட்லயும் நல்ல இதா இருக்காரு. அதனாலதான் இல்லறமும் நல்ல விதமா வந்திருக்கு, இதையெல்லாம் சொல்லிடுறாங்க. அப்ப இந்த பாட்டி சீதாலட்சுமி அவங்க ஒய்ஃப், அப்ப அவங்களும் பேசட்டுமே அப்படின்னு சொன்னோன்னே பேர மத்தவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன இது, எப்படா இவங்க பேசுவாங்க, இவங்களுக்கு ஆங்கிலமும் தெரியாது, இவங்க ஏன்னா 15 வயசு திருமணமாகி வந்தவங்க இந்த சீதாலட்சுமி, அதனால இவங்க எப்படி பேச போறாங்க, இவங்களுக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்க்கும்போது மைக் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. அப்ப சீதாலட்சுமி பாட்டி வந்து குட் ஈவினிங் அப்படிங்க மட்டும் கம்பீரமா இதுல சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நியாயமானதுதான், எனக்கு வீட்டு வேலை, வீடுல உள்ளது எல்லாம், வீட்டுக்கு எப்படி எல்லாம் என்னென்ன செய்யணும், இந்த ஒவ்வொருத்தரோட முடிவும் என்ன எடுத்தாலும் அவங்கவுங்க முடிவுக்கு ஏற்ப அவங்களை எப்படி சமாதானப்படுத்தி எப்படி கொண்டு போக முடியும், அதே மாதிரி இவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை அப்படியே நம்ம செய்து அப்படியே இருக்கிறது, இதெல்லாம் தான் என்னுடைய இயல்பு. அதே மாதிரி குழந்தைகளையும் எந்த முகம் போனாம அவங்க சுதந்திரம் பங்குறதுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி விட்டு, அதான் என்னுடைய இயல்பு. அதே போல வீட்டுல எந்த நிகழ்வு நடந்தாலும் நல்லபடியா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சேன், அதுதான் என்னோட இயல்பு. எனக்கு வேற எதுவுமே தெரியாது, என்னையே எனக்கு முன்னிலைப்படுத்திக்கவும் தெரியாது, எனக்கு தனிப்பட்ட ஆசை எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இயல்பு அப்படியே பேசி இவரோட இன்றைய முடிவு வரைக்கும் நான் அப்படியே ஏத்துக்கிட்டு அப்படியே தான் இருந்திருக்கேன். இந்த வீடு வந்து எல்லா விதமா வரத்துக்கும் நான் வந்து சப்போர்ட்டிவா இருந்து நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவங்க இதுதான் இயல்புன்னு. அப்ப எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அந்த வெற்றிக்கு, அந்த ராமசாமி ஆடிட்டருடைய வெற்றிக்கு மறைமுகமாகவும் தூணாகவும் இருந்தது அந்த சீதாலட்சுமி அவங்களுடைய இயல்பு தான் அப்படின்னு சொல்லி. அப்ப ஒருவருடைய இயல்பே அவர்களுக்கும் ஒரு வெற்றிக்கு காரணமா இருக்கிறது, மற்றவருடைய வெற்றிக்கும் அது காரணமா அமைகிறது. அதனால இயல்புங்கிறத வந்து மாத்த முடியாத ஒண்ணு, அதை நம்ம மாத்திக்கவும் கூடாது, வளைஞ்சு கொடுக்கலாம், ஆனா அது இயல்புங்கிறது ஒரு நாள் இல்லாம ஒரு நாள் காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிறத இந்த கதையில நான் சொல்லியிருப்பேன். அது வந்து இயல்புங்கிற அந்த கதையில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கள் அந்த பர்பிள் நிற சேலை அப்படின்னு ஒரு கதை எழுதிருக்கு. முதல்ல நாம திருமணம் ஆனோன்னு பாத்தீங்கன்னா அது காதல் திருமணம் ஆனாலும் சரி, அல்லது இந்த மாதிரி இது அம்மா அப்பா பார்த்து வைக்கிற திருமணம் எதுவா இருந்தாலும் சரி, அது எப்படி இருக்குன்னு சொன்னா சில சமயம் வந்து காதலா இருக்கும் போது நல்லா இருக்கு, திருமணம் ஆனோன்னா அந்த ஒரிஜினாலிட்டி தெரிஞ்சிருதுங்கிறதுனால பிடிக்கிறது இல்லையோ என்னவோ தெரியல, ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி இருக்கிறது. இல்லாட்டி அரேஞ்சு மேரேஜ்ன்னு அப்படி அந்த மாதிரி வரும்போது அது ஏதோ ஒண்ணு ஆரம்பத்துல இருந்து ஏதோ ஒண்ணு சில சமயம் பிடிக்காம இருக்கும். ஆனா இந்த கதையில எப்படின்னு சொன்னேன்னா இந்த அந்த மனைவி வந்து எப்படி இருக்கான்னா, கணவர் வந்து ஒரு அழகான பர்பிள் கலர்ல அழகான ஒரு சேலை வாங்கி தராரு, முதல்ல வாங்கி கொடுத்த சேலை. அத இந்த மனைவி வந்து ஆரம்பத்திலேயே பார்த்தோன்னே பிடிக்கல, எடுத்த எடுப்பிலேயே அது பிடிக்கல, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த சேலையை கட்டவே இல்லை, அதை தூக்கி. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழைய டிசைன் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, ரொம்ப அழகான ஒரு மாடர்னா தான் இருக்கிற மாதிரி அப்படி உள்ளதாத்தான் இருக்கும். ஆனா அவன் வந்து அந்த என்னமோ அந்த எதுவுமே பிடிக்காதனால
அத முதல்ல வாங்கி கொடுத்த அந்த சேலையை தூக்கி உள்ள வச்சிடுறா. பிடிக்கவே இல்லைன்னு எடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அதை எடுக்கல. ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுது. ஏதோ ஒரு நாள்ல வந்து ஞாயிற்றுக்கிழமை இதே மாதிரி ஏதாவது வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவோம் அது இதுன்னு இருக்கிறப்போ அந்த பசங்க பெரியவங்க ஆயிட்டாங்க. அப்ப அது எல்லாத்தையும் எடுத்து பண்றப்ப இந்த சேலையை எடுக்கிறாங்க. இதை எடுத்தோன்னு அவளுக்கு ஒரு திக்குன்னு ஒரு மாதிரி ஆகுது. அம்மா இது ரொம்ப அழகா இருக்கு இல்லம்மா அப்படின்னு சொன்னோன்னே அவ வந்து அது ஒரு பெரிய ஒண்ணுமே எதுவுமே கண்டுக்கல. ஆனாலும் கணவருக்கு வந்து இப்ப என்ன சொல்றா அப்படின்னு பார்ப்போம்னு நினைக்கிறாரு. ஆனாலும் வந்து அது வந்து ஒரு பெரிய விதமா சொல்லல. ஆனா மனசுக்குள்ள அவளுக்கு என்ன இருக்குன்னா நம்ம இத கட்டவே இல்லை இப்படி இருக்கேன்னு நினைச்சுக்கிறான். ஆனா பசங்க 2 பேரும் இது ரொம்ப அழகா இருக்குமா இந்த டிசைனும் இதுவும் அப்படின்னு நல்லா இருக்கு. ஆனா அப்பா முதல்ல வாங்கி கொடுத்து ஏதோ சொல்லிட்டு அப்படியே விட்டுறான். ஆனா இந்த பசங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்கல்ல அந்த சாரி, அதனால அடுத்த நாள் வேலைக்கு போகும்போது அதை கட்டிட்டு போறான். கட்டிட்டு போனோம்னா மத்த எல்லாரும் அதை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கு, கலரும் சரி டிசைனும் சரி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஆகா இத்தனை நாள் நம்ம வந்து இத வந்து இப்படி நினைச்சிட்டோமே, நம்ம தான் இப்படி நினைச்சிட்டோம், எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பெண்களுக்கு இது ஒரு இயல்பு. அதுவும் அதாவது யாராவது ஒருத்தர் சொன்னாதான் அதை வந்து ஒரு அக்செப்ட் பண்ணி அதோட இது நம்ம மனசுக்கு நம்ம எப்படி நினைச்சிருக்கோம்னு. அதுக்கப்புறம் அந்த இவ்வளவு தூரம் கணவர் வாங்கி கொடுத்தது, ஆசையா வாங்கி கொடுத்தது நம்ம இந்த அளவுக்கு புறக்கணிச்சிட்டோமே, அதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து அவளுக்கு ரொம்ப இருக்கும். அதனாலதான் அந்த பர்பிள் நிற சேலை அப்படின்னு சொல்லி அந்த கதையை எழுதியிருந்தேன். ஒரு முதல்ல நம்ம வாங்கி கொடுக்குற பொருளா இருந்தாலும் சரி, அது எதுவா இருந்தாலும் சரி, அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அதை நம்ம எப்படி மதிக்கணும் அப்படின்னு நினைச்சு இருந்தா கூட அதோடைய நிறமும் மனமும் மாறாம இருந்தது அப்படிங்கிறது அது உண்மைதான். அத மனம் வீசியதுதான் அந்த சாரி. ஏன்னா அவளுக்கு அவ எப்படியோ பிடிச்சிருச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை சொல்லு. அடுத்து பாத்தீங்கன்னா அவர்கள் தேவதைகள் அல்ல அப்படின்னு ஒரு கதை. 43 கதையும் சொல்ல முடியாது, ஆனா முடிச்ச அளவுக்கு அவர்கள் தேவதைகள் அல்ல அப்படிங்கிற அந்த கதையில வந்து ஒரு அக்கா 3 பெண்கள் அவங்க வீட்டுல தொடர்ந்து 4 பெண்களாவே பிறந்துடும். அதாவது அந்த காலத்துல எப்படியா பையன் பிறக்கணும்னு ஆசைப்பட்டு அடுத்து 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 குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 4 பெண்களா பிறந்துடும். அப்ப அது முதல்ல இவ்வளவு அக்காவா இருக்கிறவ என்ன பண்ணுவான்னா, தான் வந்து ஓரளவு நல்லா படிச்சு ஒரு ஒரு வேலையில இருந்து கட்டாயமா, ஆனா இதுல வந்து சுத்தமா பொறுப்பே இல்லாம அப்பா இருப்பாரு, அம்மா கஷ்டப்படுவாங்க. ஆனா அந்த குழந்தைகளுக்கு வந்து அது மனசுக்குள்ள அது இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம நம்ம இப்படி பிறந்ததுக்கு நாமளா காரணம். ஆனா அந்த சமூகத்துல வந்து இப்படி வந்து வயது, ஏன்னா பெரிய பொண்ணுக்கே வயது ஆயிடும், திருமணம் ஆகாம தான் இருப்பாங்க. ஆனா அவ வந்து ஒரு கட்டாயமா நம்ம தங்கைகள் எல்லாம் படிக்க வச்சுதான் ஆகணும், ஒரு நல்ல இது வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற நினைப்புல ஒவ்வொருத்தரையும் அழகா ஒவ்வொரு துறையில நல்ல படிக்க வச்சு ஒரு நல்ல இதா கொண்டு வந்துருவோம். அப்படி கொண்டு வரும்போது அவங்களுடைய அந்த விடுதியில அந்த விழா வரும்போது அந்த பொண்ணு பெரிய பொண்ணு பேசும்போது சொல்லுவா, நாங்க வந்து தேவதைகள் இல்லாம இருக்கலாம் எங்க அம்மா அப்பாக்கு, ஆனா இந்த உலகத்துல நாங்க பெண்களா பிறந்ததுக்கு நாங்க காரணம் இல்லை. ஆனாலும் நம்மளுடைய கால்ல சுயமா நாமளே நிக்கிறதுக்கு இன்றைக்கு திருமணம் ஆனாதான் பெண்களுக்கு வந்து ஒரு இது அப்படிங்கிற இது. ஆனா திருமணம் ஆன பிறகும் இதையும் காட்டிலும் கஷ்டப்படுற பெண்கள் நிறைய இருக்காங்க. ஆனா இப்படி ஒரு வாழ்க்கையில எங்க அம்மா கஷ்டப்பட்ட மாதிரி இப்படி ஒரு பொறுப்பற்ற ஒரு ஆணுக்கு நான் வந்து திருமணம் செய்து கொண்டு என்னோட வாழ்க்கையை இப்படி போறதுக்கு பதில இப்படியே இருந்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோணுது. என்னுடைய தங்கைகள் எல்லாரையும் நான் வந்து நல்ல விதமா கொண்டு வந்துட்டேன். நாங்க சாமானிய மக்களுக்கு நாங்க தேவதைகள் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு பொறுப்பற்ற ஆண் இருக்கிற இந்த சமூகத்துல நாங்க இப்படி இருக்கிறத வந்து நாங்க ஒரு பெருசா இதா நினைக்கல. நாங்க ஒழுக்கமா நல்லபடியா இருந்து
சமூகத்துக்கு ஒரு நல்ல தொண்டு செய்யறதுக்கு நாங்க ரெடியா தான் இருக்கோம். இப்படிப்பட்ட பெண்களை உலகம் ஏத்துக்குமோ அப்படிங்கிற மாதிரி அந்த கதை. அதனாலதான் அவர்கள் தேவதைகள் அல்ல அப்படின்னு சொல்லி அந்த கதை எழுதியிருந்தேன். அது அப்புறம் இது எல்லாமே அப்புறம் 10 வயது பாடம் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருந்தேன். இதுல என்னன்னா, ஒரு பாட்டி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பேத்திய லீவுக்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுடைய விடுமுறை நாள்ல அவங்க வீட்டுல இருக்கட்டும்ட்டு. அப்ப அந்த அங்க இருக்கிறவங்களோட இந்த பேத்திய போய் எய்த்த வீட்டுல விளையாடு அப்படின்னு சொல்லி விளையாட சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணு போகும்போது அந்த யார் கூட விளையாடுறாலோ அந்த பையனோட சித்தப்பா இருப்பாரு. அந்த சித்தப்பா இந்த பொண்ணை இங்க இப்படி தொட்டு தொட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்றது இந்த குழந்தைக்கு சுத்தமா பிடிக்காது. ஒரு நாள் போவா, 2வது நாள் போவா, 3வது நாள் போகும்போது அந்த சித்தப்பா அதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செய்யறாரு, சொல்றதே பிடிக்கல அந்த பொண்ணுக்கு. ஜென்ரலா தொட்டு பேசுறதே, சின்ன குழந்தையா இருந்தா கூட அந்த 10 வயதுல அவளுக்கு என்னமோ மாதிரி இருக்கு அந்த மாதிரி தொட்டு பேசுறது எதுக்கெடுத்தாலும். அதை ஓடி அவங்க பாட்டிகிட்ட சொல்றான். பாட்டி, நான் இனிமே நீ அந்த வீட்டுக்கிட்ட விளையாட போக சொல்லக்கூடாது, நான் போக மாட்டேன். ஏமா அப்படின்னு கேட்ட போது அந்த பொண்ணு சொல்றா, இந்த மாதிரி அந்த வீட்டுல அந்த பையன் பேரு அவங்க சித்தப்பாவோ மாமாவோ சொல்லி இந்த மாதிரி அவர் இப்படி என்னை தொட்டு பேசிட்டே இருக்காரு, அவர் தொட்டு பேசுறது இந்த மாதிரி பண்றது எனக்கு பிடிக்கல, அதனால நான் போக மாட்டேன் பாட்டி அப்படின்னு நான் சொல்லுவான். உடனே அந்த பாட்டிக்கு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. நம்ம சின்ன வயதா இருக்கும் பொழுதும் இதே மாதிரிதானே இந்த ஆண் சமூகம் இருந்தது, இதே மாதிரி இப்படி இருந்தது. இந்த குழந்தை உடனே அதை எனக்கு அது பிடிக்கல, நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேங்கிறத இவ்வளவு தைரியமா இவ்வளவு இதா இந்த குழந்தை சொல்லுது. இன்னும் இது இந்த உலகம் உலகம் திருந்தாமையே இருக்கு அப்படிங்கிறது என்றைக்கு இது திருந்துமோ, இந்த மாதிரி உள்ளவங்க என்றைக்குதான் திருந்துவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இந்த இது. அதாவது 10 வயது பாடம் அன்றைக்கு நம்மளால வெளியில சொல்ல முடியாம இருந்தது. இன்றைக்கு இந்த சிறிய சிறுமி இவ்வளவு அழகா முடியாது, அங்க போக முடியாது. ஏன்னா அன்னைக்கு எல்லாத்துக்கும் நம்ம மண்டையை ஆட்டிட்டு இருந்தோம். அம்மா அப்பா சொன்னாலும் மண்டையை ஆட்டுவோம், யார் சொன்னாலும் மண்டையை ஆட்டுவோம், எப்படிதான் இருப்போம். ஆனா இன்று குழந்தைகள் தவறு என்றால் இதை நான் செய்ய மாட்டேன், இதை பண்ண மாட்டேன் என்று அந்த இதை மிக சிறப்பா எடுத்து சொல்றதுனால அந்த 10 வயது சிறுமி சொல்லி கொடுத்த பாடம். அதனால அந்த கதைக்கு பேரு 10 வயது பாடம் என்று நான் சொல்லியிருந்தேன். இது அது ஒரு கதை. அப்படி எதெல்லாம் உறவு, அதே மாதிரி பேசித்தான் பாருங்களேன் அப்படின்னு ஒரு கதை எழுதினேன். அது என்னன்னா, இப்படிதான் வீட்டுல சண்டை வந்துடுது, அண்ணன் தம்பி ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி சண்டை நீண்ட நாட்களா அப்படியே பேசாம வருட கணக்கா பேசாமே இருந்துடுறாங்க. அவன் பேசட்டுமே, இவன் இருந்துறான், அப்படியே அக்கா பேசட்டுமே, தம்பி பேசட்டுமே அப்படியே இருந்துடுறாங்க. விஷயமே தெரியாது. அதே மாதிரி திருமணம் வருது, பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் பொழுது எல்லாரும் சொல்றாங்க, நீ போய் கண்டிப்பா வைக்கி, கண்டிப்பா திருமணத்துக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, ஆரம்பமே தாய் மாமா அப்படிங்கும் போது நிச்சயதார்த்தத்துல ஆரம்பிக்கிறது, நிச்சயதார்த்தத்துக்கு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை சொல்லல. திருப்பி திருமணத்துக்காக சொல்லுன்னு எல்லாரும் கெஞ்சறதுனால திருமணத்துக்கு போய் பத்திரிக்கை கொடுக்கலான்னு போறாங்க. நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்கள் இடைவெளி. என்ன அவங்க வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு இவங்களுக்கு தெரியாது, இவங்க வீட்டுல என்ன நடந்துச்சு அவங்களுக்கு தெரியாது. சரி, அந்த அழைப்பிதழாவது கொண்டு போய் கொடுக்கலான்னு போறாங்க. அப்ப பார்த்தா அந்த வாசல்ல அவங்க அண்ணன் ஒய்ஃப் காய்கறி ஏதோ வாங்கிட்டதோ டபக்குன்னு உள்ள போயிடுறா. இவங்களை பார்த்தோன்னே சரி இன்னும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே நினைச்சுக்கிட்டே இவங்க வராங்க. பார்த்தா அவங்க அண்ணனை வீல் சேர்ல கூட்டிகிட்டு வெளியில வராங்க. ஏன்னா இவங்களை வரவேற்கிறதுக்காக போய் சொன்னதுனால அப்படி பாக்குறதுக்காக வராங்க. அண்ணனை வீல் சேர்ல பார்த்தோன்னே இவளுக்கு அவ்வளவு மனசு கஷ்டமாயிடுது. அப்ப என்னன்னு எல்லாம் கேட்கறப்ப இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த மாதிரி அதனாலதான்
ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு வீல் சேர்ல தான் போக முடியும். இப்படி எல்லாத்தையும் சொல்றவங்க அப்படி அழுகையா வருது தங்கைக்கும் அவங்க வீட்டுல எல்லாரும். ஆஃப்டர் ஆல் ஒண்ணும் இல்லாததுக்காக சண்டை போட்டு இப்படி பண்ணோம். இவ்வளவு தூரம் அண்ணன் முடியாம இருந்திருக்கான். ஆனா அவன் நமக்கு தெரியாம போச்சே. இந்த அளவுக்கு அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு, எல்லாம் இருந்திருக்கு, நமக்கு தெரியாம போச்சு. அப்ப இது தவறு. இனிமே நம்ம யார் யார்கிட்ட எல்லாம் பேசாம இருக்கோமோ, ஏன்னா உன்னை தொட்டு இப்படி மத்தவங்கள்ட்ட எல்லாம் பேசாம இருக்கோம்ல, அந்த மாதிரி யார்கிட்டயும் பேசாம இருக்க வேண்டாம். கண்டிப்பா அவங்க எல்லார்ட்டையும் பேசி எல்லாமே இந்த அண்ணனுடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் திருமணம் செய்யறதுக்கு நம்ம கண்டிப்பா நல்லா பார்த்து அண்ணனுடைய இடத்துல நம்ம அண்ணனுக்கு துணையா இருந்து எல்லாம் செய்து வைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து எல்லாமே அவங்க அப்புறமா செய்து அது வீட்டுல எல்லாம் சரியா வருது. அதுக்கு ஹெட்டிங் பேசித்தான் பாருங்களேன் அப்படின்னு ஏன் வச்சேன்னா, பேசாமே இருக்கதான் அந்த ஈகோவும் அந்த இதுவும் அதிகமாயிட்டே போகுது. அது வீம்பு. அவனும் இருக்கான், நம்மளும் இருப்பாங்க. என்ன நிஜமாவே உள்ள அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாம இருக்கு. உண்மை என்னன்னு தெரியாம இருக்கு. அப்ப அப்படி தெரியாம இருக்கும் பொழுது அந்த விரிசலும் அந்த இதுவும் அதிகமா வந்துடுது. ஆக அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒன்று தெரிய வரும் பொழுது மிகவும் மனது கஷ்டமா இருக்குல்ல. இப்போ இவ்வளவு தூரம் நடந்திருக்கு, நமக்கு தெரியாம போச்சு. அதனாலதான் பேசித்தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த கதையை வச்சுட்டேன். அதை வைத்து நீங்க நம்ம இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்மளுடைய அந்த ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு பேசும் பொழுது நம்ம இன்னும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கறதுதான் அந்த கதைக்கு தலைப்பா வச்சுட்டு. அப்புறம் இன்னொரு கதை என்னன்னா, எது புண்ணியம் அப்படின்னு. இதே மாதிரி திருமண தம்பதிகள் அவங்களுக்கு என்ன அவங்களுடைய திருமணத்துக்கு ஒரு ஏதாவது ஒண்ணு செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஏதாவது கோயிலுக்கு ஏதாவது பண்ணலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவங்க மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னு சொன்னா, ஒரு ஏழை எளியவங்களுக்கோ இல்ல ஒரு இடத்துக்கோ செய்து நம்ம இப்படித்தான் நம்ம மத்தவங்க வச்சிருக்கிற ஒரு அளவுகோல் இப்படித்தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு இல்லாம, இப்படி கோயிலுக்கு தான் போய் இப்படித்தான் பண்ணணும், இதைத்தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லாம, ஏழை எளியவங்களுக்கு அந்த மற்றவங்களுக்கு உதவி செய்து அன்னதானம் மாதிரி செய்து நம்ம உண்மையிலேயே நம்ம செய்தா அவங்க எப்படி மகிழ்ச்சி அடைவாங்களோ அதை செய்து நம்ம மகிழ்ச்சி மனநிறைவு பெற்றா அதுவே புண்ணியமா இருக்கும். இதுல எது புண்ணியங்கிறது இப்படித்தான் புண்ணியங்கிறதுக்கெல்லாம் டெபினிஷன்லாம் எதுவும் கிடையாது. நம்ம மனசுக்கு மன நிறைவு எது தருதோ, நம்ம இது கொடுத்ததுனால அவங்களும் மகிழ்ச்சி அடைகிறாங்க, நம்மளும் மகிழ்ச்சி அடைகிறவங்க, அந்த விதமா நம்மளுடைய திருமண நாளை கொண்டாடுவோம் அப்படின்னு அவங்களுடைய 70 வயசுல அந்த இருவரும் கணவன் மனைவியாக சேர்ந்து இத இப்படி செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுதான் அப்ப புண்ணியங்கிறதுக்கு நம்மளாவே ஒரு அளவுகோல்லாம் வைத்துக்க கூடாது. நம்ம எப்படி நம்ம மனதும் மகிழ்ச்சி நிறைவு அடையணும், மற்றவங்க யாருக்கு அந்த உண்மையிலேயே போய் சேரணுமோ அந்த மகிழ்ச்சி அவங்களும் அடையணும், அது பெற்றதுனால அதுதான் புண்ணியம் அப்படின்னு சொல்லி எது புண்ணியம் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி 43 கதைகளும் கொண்ட தொகுப்பு தான் இந்த நிலை கண்ணாடி. இதுல என்ன மெயினா நான் எதுக்காகன்னா, இந்த உறவு முறை, அதே மாதிரி தெரியாம ஒருத்தர் வீட்டுக்கு போறது, ஒருத்தர் நம்பி நம்ம ஆறுதல் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் தேடி தந்த ஆபத்துன்னு ஒண்ணு எழுதியிருக்கேன். அதாவது நம்ம குழந்தைங்களும் சரி நம்மளும் என்ன பண்றோம்னா, நம்மள அறியாமலேயே வேற யாரும் நம்ம வீட்டை தாண்டி உள்ளவங்க நல்லா பேசுறாங்க, நல்லா அவங்க நம்மளுக்கு ஏத்த மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம போறோம். ஆனா அதுல ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாமையே போறோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. உறவு இல்லறத்துலதான் நம்ம எல்லாத்தையுமே வீட்டுல உள்ளவங்க வீட்டுல உள்ளதான் நம்ம வெளிப்படையா பேசி நல்ல விதமா இருக்கணும். வெளியில போய் ஒரு ஆறுதல் தேடினாலே அது மிகவும் ஆபத்தை ஏற்படுத்தி தருது அப்படிங்கிறதும் ஒரு இருக்கு அப்படிங்கிறத
ஆறுதல் தேடி தந்த ஆபத்து அப்படிங்கிற அந்த கதையில கொடுத்திருப்பேன். இப்படி ஒரு கதைகள், சிறுகதைகள் அடங்கிய தொகுப்பு நூலை கவித்தேடல் பதிப்பகம் அக்டோபர் 24 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வெளியிட்ட இந்த நூலை பற்றி இன்று எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. ஒரு அழகான வாய்ப்பு கிடைத்தது. அதை நான் முடிந்த அளவுக்கு எனக்கு ஞாபகம் வந்த கதைகள் அனைத்தையும் இங்கே கூறினேன். நன்றி, வணக்கம். குணமதிக்கு எடுத்துட்டு போங்கக்கா, சொல்லிங்க வரலன்னா. சரி, சிறப்பாக உரையாற்றிய இங்கே சிறப்பு அழைப்பாளர் மீரா தியாகம் அவர்கள் கலந்தடவும் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்தை வழங்குவதற்கு நீதியரசர் நடராசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திறன் தயாரிலே இருக்குமாறு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். குணமதிக்கு சிறப்பு வணக்கம். இன்றைய நிகழ்வில் முனைவர் பாவலர் மீரா அவர்கள் தான் எழுதிய நிலைக்கண்ணாடி என்ற சிறுகதை தொகுப்பு நூல் பற்றிய விரிவான விளக்க உரையை ஆற்றியிருக்கிறார். ஒவ்வொரு கதையுமே, அவர் சொன்ன ஒவ்வொரு கதையுமே ஒரு கருத்தை, மெசேஜ் என்று சொல்வார்கள், ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. ஒன்று கூட ஒரு நிகழ்வின் முக்கியத்துவம் அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொரு கதைக்கும் பின்னாடி ஒரு கருத்து வெளிப்படுகிறது என்பது மிகவும் பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது என்பதை சொல்லுகிறேன். அந்த நூலின் தலைப்பு நிலை கண்ணாடி என்பது. அந்த நிலக்கண்ணாடியை பற்றி சொல்லும் பொழுது, நிலை கண்ணாடி என்பது உள்ளதை உள்ளபடி காட்டுகிறது. நாம் அழுதால் அது அழும், நாம் சிரித்தால் அதுவும் சிரிக்கும், நாம் கோபப்பட்டால் அதுவும் கோபப்படும் என்பது போல சொல்லி, அதை போலதான் இந்த உலகமும், நீ உலகத்திடம் சிரித்தால் உலகம் சிரிக்கும், உலகத்திடம் நீ அழுதால் அதுவும் அழும் என்று இந்த உலகத்தை நிலை கண்ணாடியோடு ஒப்பிட்டு சொன்னார். ஆனால் அதற்கு விதிவிலக்கு இருக்கிறது. யதார்த்த நிலையில் வேறு விதமாகவும் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உதாரணத்திற்கு, இந்த உலகத்திற்கு அகிம்சையை போதித்த காந்தியார் ஏன் சுட்டுக் கொல்லப்பட்டார்? அகிம்சை என்ற சொல்லை இந்த உலகத்திற்கு முதலில் பரப்பியதோடு அதை தன் வாழ்வில் நடத்தி காட்டியவர் நமது காந்தியார் அவர்கள். அவரை போற்றுவதற்கு பதிலாக, கொண்டாடுவதற்கு பதிலாக, கோயில் கட்டி கும்பிடுவதற்கு பதிலாக சுட்டு கொன்றார்களே, ஏன்? அந்த சக்தி எது? ஏன் கொன்றார்கள் என்கிற செய்தியை வளரும் தலைமுறை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். காந்தியார் கொலைக்கான காரணம் என்ன என்பதை உலகம் மறந்துவிடக் கூடாது. அது உலகத்திற்கு வெட்ட வெளிச்சமாக தெரியப்படுத்த வேண்டும் என்கிற எனது கருத்தை இங்கே ஆழமாக பதிய விரும்புகிறேன். அடுத்து, முறுக்குப்பாட்டி உத்தமா தான் சதா கடவுளிடம் வேண்டிக்குவாங்க, உலகம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் அவங்க வேண்டிக்குவாங்க.
தான் நல்லா இருக்கணும், அவங்க பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும், நம்ம வீட்டுல உள்ளவங்க நல்லா இருக்கணும்லாம் அவங்க வேண்டிக்க மாட்டாங்க. உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அந்த பாட்டி முத்தம்மாள் வேண்டிக் கொள்வாள் என்ற கதை மிகவும் சிறப்பாக இருந்தது. அடுத்து இயல்பு என்ற கதையில அந்த 81 வயது நிரம்பிய ராமசாமி அதை விழாவாக கொண்டாடியதும், அதில் அனைவருமே ஆங்கிலத்தில் பேசியதும், அவருடைய மனைவி சீதாலட்சுமி மட்டும் தமிழில் பேசியதும் எனக்கு ரசிக்கும்படியாக இருந்தது. காரணம் என்னவென்றால், எனது 80வது வயது நிரம்பிய விழாவை நான் நடத்தினேன். காலை 9:30 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை இடைவிடாது ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்ற நான் ஸ்டாப் ஃபன் என்று சொல்வார்களே, அதை போல நடத்தி காட்டினேன். நட்சத்திர விடுதியில் எனது உறவினர்களை மட்டும் வைத்து நடத்தினேன். காரணம், என்னுடைய பல நிகழ்ச்சிகளிலும் அவர்களில் பெரும்பாலோரை நான் அழைக்கவில்லை. அவர்களில் பாதி பேருக்கு மேல் கொஞ்சம் வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள். இவர் நீதிபதி, அதனால் நாம் ஏழைகள், நம்மை அவர் கவனிக்கவில்லை என்ற வருத்தம் அவர்களிடம் இருந்தது. அதை போக்குவதற்காகத்தான் என்னுடைய உறவினர்கள், என் வழி உறவினர்கள், நண்பர்கள் கிடையாது, என் வழி உறவினர்களை மட்டும் அழைத்து ஒரு நட்சத்திர விடுதியில் நடத்தினேன். 600 பேர் கலந்து கொண்டார்கள். அதிலே முக்கியமான சிறப்பான அம்சம் என்னவென்றால், ஒருவரும் மைக் பிடித்து பேசக்கூடாது. ஒரே ஆட்டம் பாட்டம் தான், வேற எதுவுமே கிடையாது. விளையாட்டு போட்டிகள். அப்படி மிகச் சிறப்பாக அந்த விழாவை அமுத விழா என்று பெயரிட்டு அதை நடத்தினேன். நினைவூட்டி விட்டார்கள் அந்த இயல்பு என்ற கதையை சொன்னதன் மூலம். அது அந்த பெண்ணுக்கு பிடிக்காதால் 20 ஆண்டு காலம் அதை உபயோகிக்காமலே இருந்து கடைசியில் பிள்ளைகள் அது மிகவும் அழகாக சொன்ன உடனே அதை எடுத்து கட்டி கொண்டு அவர் செல்லும் போது மற்றவர்கள் அதை பார்த்தவர்கள் எல்லாம் சேலை அருமையாக இருக்கிறதே என்று பாராட்டியதை சொன்னார்கள். இதுவும் என் வாழ்க்கையில் அடிக்கடி நடப்பதுதான். நான் என் மனைவிக்கு நான் தான் சேலை எடுப்பது வழக்கம். என்னுடைய ரசனை என்பது வேறு, என் மனைவி ரசனை என்பது வேறு. நான் எடுத்து கொடுத்த உடனேயே இது எனக்கு பிடிக்கவே இல்லை என்றார். நான் முடியாது, இதைத்தான் கட்ட வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டேன். அந்த சேலையை ஒரு விழாவுக்கு எடுத்து உடுத்தி கொண்டு செல்லும் போது பார்க்கிறவர்கள் எல்லாம் அது மிகவும் அருமையாக இருக்கின்றது பாராட்டிய பிறகுதான் என் மனைவி என்னிடம் இந்த புடவையை பார்த்தவர்கள் எல்லாருமே நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே அப்படின்னு. அதனாலதான் நான் அதை எடுத்தேன், புரிஞ்சுக்கோ அப்படின்றேன். இந்த நிகழ்வு என் வாழ்க்கையில அடிக்கடி நிகழ்வது உண்டு. அருமையான இந்த கதை தொகுப்பை சொன்ன முனைவர் பாவலர் மீரா அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் 43 சிறுகதைகளை எழுதியிருக்கிறார். பேச்சினோட
அத்தனை கதைகளையும் என்னால் சொல்ல முடியாது. ஒரு சில கதைகளைத்தான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார். அம்மா, அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். இன்று நீங்கள் உரையாற்றியது நிலை கண்ணாடி பாகம் 1, அடுத்து நிலை கண்ணாடி பாகம் 2, நிலை கண்ணாடி பாகம் 3 என்று நீங்கள் 3, 4 எத்தனை பாகனாலும் நீங்க பேசலாம். அதனால் நீங்கள் இன்று சொன்ன கதைகளை நாங்கள் வெகுவாக ரசித்தோம். மீதம் உள்ள கதைகளையும் நாங்கள் ரசிக்க வேண்டும். அதனால் இன்றைக்கு நிலை கண்ணாடி பாகம் 1 உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துதலும் பாராட்டுதலும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வந்துட்டேன். ஓப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்து புலவர் தொழில். இவரை மகிழ்வாக கூடியிருந்தாலும் அடுத்த முறை போது சந்திப்போம் என்ற நிலையில பிரிவதுதான் புலவர்களுடைய மீரா அம்மாவை நான் நினைத்து கொண்டே இருந்தேன். திடீர்னு நான் போது உடனே ஒரு வணக்கத்தை சொல்லுங்க. அது மாதிரி நாளைக்கு நீங்க பேசுறீங்களா, நாளை மறுநாள் அப்படின்னு உடனடியாக நான் பேசுறேங்க. என்னுடைய புத்தகம் இருக்கு, நானே பேசிட்டுமா, தாராளமா பேசுமா. அடுத்தவங்க சொல்லி தெரியல விஷயங்கள் மொத்தத்துமே நீங்க சொல்லுவீங்க, அதனால நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே போல போன 16ஆம் தேதி குணமதி அவர்கள் விபத்துக்குள்ளாயி இன்னைக்கு பாத்தீங்கன்னா 16ல இருந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது ஒரு 16, 4, 15, 16, 17, 18, 19, 21 நாள், 22 நாள் எங்களால தாழ முடியாத ஒரு துயரத்துக்கு ஆய்போய் இன்னைக்கு நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு சாமிநாதன் பல்லடம் சாமிநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பல்லடம் சாமிநாதன். இன்றைய சகோதரியின் உரை, கதையும் உரையும் மிகவும் சிறப்பாக இருந்து நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்து அன்னபூர்ணி அம்மாளை கூப்பிடுங்க. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு அன்னபூரணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றிம்மா. இன்று சிறப்புரையாற்றிய நமது முனைவர் மீரா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கம். இன்று அம்மா நிலைக்கண்ணாடி அவங்க எழுதின அந்த தொகுப்பு புத்தகத்தில் இருக்கிற கதைகளை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. நாங்கள்லாம் குழந்தையாவே மாறிட்டோம்மா. முதல்ல நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. ஏன்னா குழந்தைகளுக்கு நான் எப்பவுமே படம் வரைஞ்சி அந்த படத்தை வச்சே கதை சொல்வேன் சின்ன குழந்தைகளுக்கு. இப்போ நாங்கள் எல்லாமே உங்களோட குழந்தைகளாகவே மாறிட்டோம். அவ்வளோ அழகாக நீங்கள் ஆரம்பிச்சிங்க.
அதாவது அதுல வந்து 43 சிறுகதைகள் அடங்கி இருக்குங்கிறத சொன்னீங்க அந்த கதையில, அந்த தொகுப்புல. உறவுகளை வந்து எப்படி நம்ம வந்து சரி செய்யணுங்கிறத அழகா ஆரம்பிச்சிங்க. அந்த குடும்பம், ஒவ்வொரு குடும்பம்னா சேர்ந்துதான் சமுதாயமா ஆகிறது அப்படிங்கிறது உண்மை. முதல் கதை வந்து அந்த ஜீவான்கிற அந்த மாணவனுடைய கதையை சொன்னாங்க. அவன் அம்மா வந்து ரொம்ப படிக்காதவங்க, ஆனால் வந்து வீட்டில் நல்ல வேலையெல்லாம் செய்வாங்க, எல்லாம் குடும்பத்தில் எந்த சிக்கல் வந்தாலும் அவங்க இது பண்ணுவாங்க. அந்த வீடு வந்து குடிசை வீடு தான், ஆனால் ஒரு ஓரத்தில் அந்த நிலக்கண்ணாடியை வச்சு, அதுக்கு பேர், அந்த கதையோட பேரு நிலை கண்ணாடி தான். அதை பார்த்துட்டு நம்ம என்ன உருவம் எப்படி இருக்கோமோ அதை அப்படியே பிரதிபலித்து காட்டும். அதை வந்து அந்த இதை வந்து அவர் ஜீவா வந்து கேட்டோன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த நம்முடைய உணர்வுகளையும் நம்மளுடைய இது முகத்துவ பாவம் இதெல்லாமே அது நிலக்கண்ணாடி காட்டுங்கிறத அவங்க எடுத்து சொல்கிறது ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்தது முறுக்கு பாட்டி, என்ன மாதிரி ஒரு பாட்டி போட்டிருக்கவங்க. அவங்க வந்து முத்தம்மாங்கிற பேர் அழகாக வந்து முறுக்கை தான் இது பண்ணி விற்பாங்களாம். அவங்க வந்து இந்த 50 முறுக்கு இது பண்ணாங்கன்னா அதில் வந்து ஒரு 5 முறுக்கு இலவசமாக ஏழை குழந்தைகளுக்கு, ஏழைகளுக்கு கொடுப்பாங்களாம். அது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. முறுக்கு நேர்த்தியாக செய்வாங்க. அப்புறம் 2 வீடு தள்ளி ஒரு குடும்பத்தில் திக்குவாய் பையன் இருக்கான். அவனை வந்து சரிப்படுத்துறதுக்கு அவங்க தாய்மா அப்பா அம்மாவும் சொல்கிறாங்க. அந்த பையனை ராத்திரியில் படுக்க வச்சு அவனுக்கு கதைகளை திருப்பி திருப்பி சொல்லி அவனை அழகாக பேச்சாளராக மாற்றுறாங்கங்கிறது ரொம்ப அருமையாக இருந்தது. அதில் வந்து அடுத்தது வந்து திருமணமான பெண்ணுக்கு வந்து சமையல் செய்ய கற்றுக் கொடுக்குறாங்க முத்தம்மாங்கிற பாட்டி. அந்த பாட்டி தான். பாட்டி நன்றாக இருக்கணும்னு எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன நினைப்பாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறாங்க வீரன்ட்ட. இப்போ அந்த கதை ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த பாட்டி மாதிரி எல்லாரும் இருந்துட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது வந்து பூங்கோதையின் கணக்கு, அதுவும் நல்லா இருந்தது. அதாவது கணவனும் மனைவி வந்து வேலைக்கு போகிறாங்க, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஆஃபீஸ் வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. மாமியார் கல்வி ஏதாவது சொல்கிறாங்க மாமியார் அம்மா. அதனால் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறதுனால அவங்களுக்கு ஒரு பையனும் பொண்ணு இருக்கான். அந்த குழந்தைகளுக்கு சின்ன சின்ன வேலைகளை கற்றுக் கொடுத்து தனக்கு உதவியாக செய்யறது எல்லா வேலையும் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த அவங்களுடைய கணக்கு அதுதான், எல்லாரும் உதவி செஞ்சாக்க சீக்கிரமாக வேலையை முடிச்சுடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பூங்கோதையின் கணக்கு அருமையாக இருந்தது. அடுத்தது கதை நெஞ்சம் மறப்பதில்லை. அந்த பாட்டி வந்து இந்த கணவன் மணி அவங்க மகன்லாம் வெளியில் இருக்காங்க. பேரன் கண்ணன்ட்டு அவ்வளோ பிரியமாக இருக்காங்க, ரொம்ப பிரியமாக இருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, பழைய நினைவெல்லாம் வந்துடுது இவங்களுக்கு. பேரங்க கண்ணன் வந்து ஸ்கூல் விட்டு வந்து, என்ன பாட்டி மறந்துட்டியா, என்னை கூட்டிகிட்டு வர மறந்துட்டாங்க. அப்போ பழைய நினைவுகள் வந்து வந்ததுதான் நினைவுக்கு வருது. ஐயோ நம்ம தப்பு செஞ்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அந்த கதை இருந்தது. அப்புறம் தூவானம், அண்ணன் தம்பிக்குள்ள எப்போ பாரு தம்பி வந்து தம்பி கல்யாணம் தன்னுடைய மகள் கல்யாணத்துக்கு எல்லாம் மரியாதை எல்லாம் கொடுத்து எல்லாம் செய்கிறான். ஆனால் வந்து அவர் வந்து கோபத்தோட கதையை என்ன செய்யறதுன்னு தெரியல. மனைவி சொல்கிறார், அதாவது மழை விட்டாலும் தூவானம் விடாது, நீங்கள் கோபத்தை தான் மறந்துட்டு நீங்கள் வாங்க, நான் கூப்பிடுறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய இதெல்லாம் மறந்து இயல்பாயிடுறாரு. அடுத்தது வந்து இயல்புங்கிற கதையில் வந்து ஒருவரோட இயல்புக்கு வெற்றி தான் காரணம் அப்படிங்கிறது அந்த ராமசாமி கதை ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்க மனைவிக்கு பேச தெரியாத எல்லாரும் பேச சொல்கிறாங்க. அப்போ அவங்க அழகாக பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற இதுவும் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. அப்புறம் கணவனும் மனைவியும் வந்து உணர்வுகளை வந்து அழகாக வெளிப்படுத்தினது ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் அவர்கள் தேவதைகள் அல்ல அப்படிங்கிற கதையும் நல்லா இருந்தது. அப்புறம் பேசித்தான் பாருங்கிற அந்த கதை ரொம்ப, அதாவது அண்ணனுக்கு எப்போதும் துணையாக இருக்கணுங்கிற முடிவெடுத்து அந்த அவர் தம்பிக்காரர் இது பண்ணுறது ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் எது புண்ணியம், ஏழைகளுக்கு உதவி செய்ய புண்ணியம் அப்படிங்கிறத வந்து ஒரு கணவன் மனைவியும் அதை வந்து உறுதிப்படுத்திட்டு எல்லா இதையும் நல்லா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு கருத்து இருந்தது, அருமையா இருந்ததுமா. நிச்சயமா நான் குழந்தையா மாறிட்டேம்மா. நன்றி, வாழ்த்துக்கள்மா. நன்றிங்கம்மா. அடுத்தது வாழ்த்துறை
பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பிரம்மநாயகம் ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு எமிவல் அம்மா அவர்கள் அன்புடன் அழைக்கிறேன். குணமதிய குணமடைஞ்சு பேரவையில பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். குணமாயிட்டியா குணமதி? கதைகள் எல்லாமே இயல்பா இருந்தது. இயல்புன்னு ஒரு கதை சொன்னீங்க இல்லையா, உங்க நடையே ஒரு இயல்பு தான். நீங்க சிரிக்கிறதும் ஒரு இயல்பா அழகா இருக்கு, எப்பவுமே சிரிக்கிற மாதிரி. ஆனா கதைன்றது சின்ன விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம உள்ளத்துல இருக்கிறத நம்ம வெளியே கொண்டு வரணும். அது மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கணும். எழுதுறத விட நீங்க சொல்ற விதம் ரொம்ப அருமையா இருக்கு. நீங்க அதை படிக்க வேணாம், நீங்க சொல்றதுனாலே அந்த கதை மனசுக்குள்ள ஆழமா பதிவு. அந்த 10 வயசு பொண்ணோட அந்த நான் இதை செய்ய மாட்டேன், இங்க போக மாட்டேன்னு சொல்றது முதற்கொண்டு, அதுக்கப்புறமா இப்போ இருக்கிறோம்ல, அதெல்லாம் நிஜமாவே நடக்கக்கூடிய, நீங்க சொல்றது எல்லாமே தினமும் வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியங்களை அப்படியே நினைவுல வச்சு அதை ஒரு கதையா கொடுத்த விதம் ரொம்ப அருமையா இருந்தது. ஐயா சொன்ன மாதிரி என்ன பண்ணனா, பகுதி 1, பகுதி 2, பகுதி 3ன்னு உங்க கதையை கேட்க நிஜமாவே ரொம்ப ஆவலா இருக்கும். வாய்ப்பை வணங்கிய அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு தேவாசனாபதி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். தேவா மீட்டெடுங்க. ஒலித்தடையை நீக்குங்கள். இன்னைக்கு கதை சிறுகதைகள் எல்லாம் சொன்ன இவங்க மீரா அம்மாவை, அவங்களோட கதை சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா கதைகளும் சிறப்பா இருந்தது. எப்படி 90s கிட் 2K கிட்ஸ்ன்னு சொல்ற மாதிரி நாங்கெல்லாம் 1960s 64ல பிறந்தவங்க. அதனால எங்களுக்கெல்லாம் இந்த கதை வாசிக்கிற பழக்கம் மிகவும் ரொம்ப பிடித்தமான ஒன்று. நீங்க அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு தனியா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இது போல கதை சொல்லியாக இருந்தா சிறுவர்களுக்கு உங்கள் மன கருத்துக்களை, நல்ல கருத்துக்களை அவர்கள் மனத்தில் கொண்டு செல்ல ஏதுவாக இருக்கும் என்பது இந்த பணிவான கருத்து. மிகவும் சிறப்பாக இருந்ததம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. ஷாலினி. நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு மலைக்கோட்டை ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஹலோ குணவதி, நான் பேசுறது கேக்குதா? நன்றாக கேட்கிறது, பேசுறியா? குணவதி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. நான் 2 வாட்டி தொலைபேசியில பேசுறேன். அந்த பொண்ணுக்காக எங்க நண்பர்கள் சார்பாக ஒரு தொகை சேர்த்து வச்சிருக்கிறோம். விரைவில் நான் திருவண்ணாமலை அந்த குழந்தையிடம் கொடுக்க இருக்கிறேன். ஒண்ணு. ஏற்கனவே இந்த நிலை கண்ணாடியை பற்றி மீரா தியாகராஜன் அவர்கள் புத்தகம் எனக்கு அனுப்பியிருந்தார்கள். நானும் படித்தேன். இறையன்பு சாரும் படித்தார். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவங்க அந்த 43 கதையில அருமையான கதைகளை எடுத்து தேர்வு செய்து இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்மவும் குழந்தைங்க மாதிரி ஆகி அதை கேட்கறதுக்கும் அவங்க சொல்ற விதமும் மிக அற்புதமாக இருந்தது. வாழ்க வளமுடன். நன்றி சார். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பிரம்மநாயகம்
மாணவி கொஞ்சம் பேசும் மாணவி. நான் அனுப்பி வச்ச புத்தகத்தை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? பிரம்மநாயகம் ஐயா. சரிம்மா அதனால சரிம்மா. கூட்டம் இருக்காங்க. பிரம்மநாயகர் வண்டி இருப்பாரு. சொல்லுங்கம்மா. வந்துட்டார் பாரு. ஐயா பேசுங்க. எங்கள் வாழும் எங்கள் எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழுக்கு சங்கை முழங்க என்று சிறப்பழைப்பாக்கூடிய கதை, அவருடைய கதையை அவரே திறனாய்வு செய்த விதம் மிகவும் அருமையாக இருந்தது. கண்ணதாசனுடைய கவிதையை கண்ணதாசனின் குரலில் கேட்கும் பொழுது எவ்வளவு சுவையாக இருக்குமோ அதை போல அவருடைய கதையை அவரே திறனாய்வு செய்த விதம் மிகவும் சிறப்புக்குரியது, பாராட்டுக்குரியது. கலந்துரையாடுவோம் பேரவின் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. காணலுரையில் தங்கள் இந்த நிகழ்ச்சியில் நான் பேசும்போது இணையம் போயிடுச்சு. நான் ஒரு நிமிஷம் சொல்லிட்டுமா? இணையம் இல்லாம போயிடுச்சு. நான் அதனால இணையம் இருக்கிற இடத்துக்கு ஓடிட்டேன். அரங்கத்தில் இருக்கிற அத்தனை சான்றோர் பெருமக்களையும் வணங்கி, மீராமா சாதாரண ஆள் கிடையாது, மிகப்பெரிய ஆளுமை ஈரோட்ல. அவங்க எப்போது வேணாலும் நீங்க இந்த அரங்கத்துக்கு உங்களுடைய படைப்புகள் எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லலாம், சரிங்களா? கதைக்குள்ள போல கதை எல்லாமே உங்களை பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க, நம்ம நீதியரசர்ல இருந்து அன்னபூர்ணி அம்மா வரைக்கும், சரிங்களா? அதே மாதிரி மலைக்கோட்டை வெங்கடேசன் ஐயா ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு சிறப்பு விருந்தினராக அழைக்க இருக்கிறோம் ஐயா. அதே மாதிரி என்னைய ஒரு சாலை மாணக்கராக விளங்கக்கூடிய என்னுடைய நண்பர், ஓய்வு பெற்ற இணையாளர், கூட்டுறவு இணையாளர் தேவசேனா அவர், நாங்க 2 பேரும் ஒரே பெஞ்சு, இன்ன வரைக்கும் அந்த நட்பு நீடிச்சு போகுது. அவர் கூட ஒரு நாளைக்கு சிறப்பு விருந்தினராக பேசலாம். ரொம்ப நாளைக்கு நாங்க பார்வையாளராக விட்டு வைக்கிறது இல்லை, உடனே அவங்கள பேச்சாளராக மாற்றுவது அந்த அரங்கத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பே. அந்த வகையில அம்மா அவர்கள் இலை கண்ணாடி என்ற ஒரு கவிஞன் கூட பாடுவாங்க, கண்ணாடி முன்னாடி நின்று உன்னை பார்த்தாலும் கூட என் முகத்தை காட்ட மாட்டேங்குது, உன் முகத்தை தானே காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதுவான். அந்த மாதிரி ஒரு நிலை கண்ணாடி கண்ணும் தொட்டு ஒரு பாட்டு கண்ணதாசன். இப்படி நிலை கண்ணாடி அதை வச்சுட்டு நிறைய கதைகளை எல்லாம் இன்றைக்கு பகிர்ந்திருக்கிறீர்கள். வாய்ப்பு இருக்குது. அடுத்த மாதம் ஒரு முறை ஒரு பேச்சாளருக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்களாகவே என்னை அழைத்து, ஐயா நான் அந்த நாள்ல நான் பேசட்டுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் படைப்பு மட்டுமல்ல, எல்லோருடைய படைப்பானாலும் சரி, பொதுவாக பேச்சாக நான் பேசலாம் என்று சொல்லி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. காணலுரையில் தங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தை பற்றியும், ஏதேனும் கருத்துக்கள் விடுபட்டு இருந்தால் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த களம் சிறப்பாக கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் வழங்குமாறு இன்று சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை அன்புடன். வணக்கம்மா, நன்றி, மிக்க மகிழ்ச்சி. அதாவது என்னுடைய கதையை நானே சொல்றேன், அதுக்கு இவ்வளவு பாராட்டு இவ்வளவு இதா இருக்குங்கிறத கேக்குறப்போ மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. அதுல என்னன்னா, ஜென் கதைகள்ல தான் முதல்ல ஆரம்பிச்சேன் நான் இதுல பேசுறதுக்கு. 5வது முறை என்னுடைய கதையவே நான் சொல்றேன். முல்லா கதைகள் சொல்லியிருக்கேன். இப்படி அப்புறம் இறையன்பு ஐயா அவர்களுடைய நூல்களை திறனாய்வு பண்ணியிருக்கேன், அப்படி சொல்லியிருக்கேன். இது என்னன்னா, என்னுடைய கதைகளை நானே இங்க சொல்வேன் நானே நினைக்கவே இல்லை. நான் சொல்லலாமான்னு கேட்டேன், சொல்லலாம்னு காமராஜ் ஐயா சொன்னாரு, அதான் சொன்னேன். இப்போ நீதியரசர் ஐயா சொல்லும் போது சொன்னாங்க, காந்தியடிகள் அகிம்சை கோட்சை ஏன் அப்படி அகிம்சையில வடிவான ஒருத்தரை ஏன் இது பண்ணாங்கன்னா, அது கோட்சையோட மனசு. எப்படின்னா, அந்த கண்ணாடி அவனுக்கு காட்டியது எல்லாம் எந்த அளவுக்கு அவரு
அகிம்சையா இருந்தாலும் அந்த அளவுக்கு அவருக்கு வந்து எதிர்மறையாத்தான் அவரை வந்து எந்த அளவு பணிந்து போனாரோ, எந்த அளவு இப்படி நடந்து கொண்டாரோ அதுக்கு எதிர்மறையாகவே அவருடைய பார்வைக்கு அது பட்டு கொண்டே இருந்தது. சுற்றியுள்ள எல்லாமே அப்படியே கேட்டுக்கொண்டே அந்த வன்மம் இருந்து கொண்டே இருந்தது. அதுதான் அந்த வன்மத்திற்கு காரணம் என்ன என்று தெரியவில்லை. ஆனால் அதுதான் மனதில் அவனுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருந்திருக்க வேண்டும். ஏன்னா உலகமே பாராட்டுற ஒருத்தரை வந்து ஒருத்தர் இப்படி செய்யறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு அவர் உயர்வ புகழடைகிறாரோ அந்த அளவுக்கு இந்த பக்கம் வந்து எதிர்மறையா நியூட்டனின் 3வது விதி மாதிரி ஒரு எதிர்ப்பு விசை இந்த பக்கம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதுதான் காரணமா இருந்திருக்கு. அது இதுக்கு காந்தியடிகள் மனது எப்பயுமே அதுதான். இவனுடைய மனது இவனே பிரதிபலிச்சு அப்படிங்கிறது என் மனதுல படுறது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிறுகதைகளை வந்து தொகுத்து இது வெளியிடும் பொழுது அதே காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் இதை வெளியிட்டேன். என்னன்னா எல்லாருமே வந்து இந்த மாதிரி சமூகம் சார்ந்து இப்படி பார்த்து பண்ணும்போது நல்ல நாளைய சமூகம் நல்ல விழிப்புணர்வோட நல்லபடியா வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துலதான் தொடர்ந்து எழுதி முடிச்சுட்டு நாமாவே படிக்கும் பொழுதுதான் ஆகா இந்த அளவு அந்த சிந்தனைய இந்த இடத்துல கொடுக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. மற்றவர்கள் அதை பற்றி கூறும் பொழுது இன்னும் சிறப்பா இருக்கிறது அப்படின்னு தெரியுது. பொதுவாகவே கலந்துரையாடல் பேரவையில இந்த சின்ன குழந்தைங்க அது இது எனக்கு எப்பயுமே பிடிக்கும். எந்த இடத்துலயும் எவ்வளவு தைரியமா அவங்களாவே வந்து எல்லாத்தையும் செய்யறாங்க. அந்த நிகழ்ச்சியோட வெற்றிக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இத்தனை நாள் போகும் பொழுதே அது இவ்வளவு சிறப்பா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொருவரையும் அன்னபூர்ணி அம்மா எப்பயுமே எல்லாத்தையும் அவங்க அப்படியே தொகுத்து சொல்லிடுவாங்க. அதே போல காமராஜர் இன்னைக்கு அழகா சொன்னாங்க. எனக்கு இன்னைக்கு வெங்கடேசன் அவர்கள் வந்திருந்தது மிகவும் பிடித்தமா இருந்தது. ஏன்னா இந்த நிலை கண்ணாடி புத்தகத்தை நான் வந்து இறையன் பையாக்கு கொடுங்கன்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதே போல இங்கே நான் பேசும்போது நீதியரசர் அவர்கள் இறையன் பையாவை பற்றி பெருமையா சொன்னது எனக்கு என்னையே பெருமையா சொன்னதை விட 100 மடங்கு பிடிச்சிருந்தது. அதையும் அவர்கிட்ட சொன்னேன். இந்த மாதிரி சொன்னாரு அவரே அப்படின்னு சொல்லி ஒரு சிறிய வயதிலேயே அவர் சிந்தனை மிக உயர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாரு. நான் வந்து இதுல பார்த்தேன், நாகப்பட்டினம் அந்த இதுல வந்து இது பண்ணும்போது பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இத கூட சொன்னாரு. ஒரு மழை பெஞ்சா எல்லாரும் நனைவாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு நமக்கு ஒரு அகல் விளக்கா நம்ம இருந்தா போதும், உலகத்துக்கே வெளிச்சமா இது பண்ணணும் அப்படி இது இல்ல, அந்த ஒரு அகல் விளக்கா இருந்தா போதுங்கிற ஒரு பெரிய சிந்தனை, உயர்ந்த சிந்தனை உடையவர் இறையன் பையா அவர்கள் அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி வந்து நம்ம ஏதோ அந்த அளவுக்கு எல்லாம் இல்லாட்டாலும் ஏதோ சின்ன சின்னதா ஒரு செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் என்ன மிக்க நன்றி, வாய்ப்பிற்கு மிக்க நன்றி. அதனாலதான் என்னுடைய கதையில நீங்களும் கேட்கிற மாதிரி இருந்தது. இந்த மிக்க நன்றி, மகிழ்ச்சி வாய்ப்பு. நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி. பாகம் 2 பாகம் 3 கண்டிப்பா வந்து சொல்றேன். பாகம் 2 பாகம் 3 கண்டிப்பா வந்து சொல்றேன். வந்து என்னுடைய கதைகளை அந்த கதையில இதே போல அழகா எடுத்து சொல்லுவேன். கண்டிப்பா சொல்றேன். நன்றி 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 நன்றிங்க அம்மா. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. 3ஆம் பகுதி நிகழ்வை குணமதி அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம். குணமதி இருக்கியாடா? இல்ல போலம்மா. நீயே எடுத்துட்டு போடா. போயிட்டியா வெளியே? சரி, நான் எடுத்துட்டு போறேன். இந்த நிகழ்ச்சியின் முதல் பகுதியை எடுத்த இந்த இஷான் அவர்களுக்கும் அவருடைய தங்கை ஜனனி அவர்களுக்கும், 2ஆம் பகுதியை செம்மையாக எடுத்து சென்ற நம்முடைய ஷாலினி அவர்களுக்கும்,
குணமதி அவர்களுக்கும். குணமதி ரொம்ப நேரம் உட்கார முடியாது, கால் நீட்டிக்கிட்டு தான் உட்கார முடியும். கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு சாயந்தரமா நீ வான்னு நான் கேட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி வந்தீங்கன்னா முகத்தை பாரு, ரெண்டாவது கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வருவ அப்படின்னு சொல்லி வான்னு சொன்னேன். அப்புறம் நீதியரசர் ஐயா கூட வீடியோ காலில் பேச வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது மாதிரி இன்னும் 2-3 பேர்கிட்ட பேசி நன்றிலாம் சொன்னேன். ஐயா நன்றி, ஏமா எனக்கு போய் நன்றி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு புல்லரிச்சு போயிட்டாரு. அப்புறமேட்டு நான் பாத்துக்கிறேம்மா, நீ அம்மா கவலைப்பட அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரே ஒரு ஏக்கம், நீங்க பள்ளிக்கூடம் போறாங்க எல்லாரும், நம்மளால போக முடியலையே அப்படின்னு. ஏன்னா நான் ஆரம்பத்துல இருந்து கூட இருந்து பார்த்தோன்றதால என்னால 1 வாரம் 2 வாரம் என்னால எந்த வேலையும் செய்யவே முடியல. அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தின் மீது அவங்க அந்த மாதிரி இத வரமா. அப்புறம் அந்த இதுல நான் என்ன பண்ணேன் என்று சந்திக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால இந்த அரங்கத்தில் சிறப்பான ஒரு ஆளுமையை நான் ஏற்கனவே நம்ம பல தடவை பேசியிருக்காங்க மீராம்மா. இருந்தாலும் கூட இன்று எழுத்தாளராக பரிணமித்து எல்லாருக்கும் தெரிந்து இருக்கிற ஒரு புன்னகை அரசியாக KR விஜயாவை போல சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதான் நான் சொல்றேன். அவங்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய அனைவருக்குமே வேலுநாச்சியார் சொல்லவே தேவையில்ல, நான் தனிமையில் இனிமை கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி குணமதி, நான் உன்னுடைய பகுதி தான் எடுத்துட்டு போறியா? 3ஆம் பகுதியை மறந்துட்டியா? என்னையும் கட் ஆயிடுச்சு. சொல்லுங்க. சரியா கேக்குது, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் 2170 இன்றைய சிறப்பு அழைப்பாளர் திருமதி மீரா தியாகி அம்மா கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்கள் கலந்துரையாடும் மூலமாக அனுப்பப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழேலன் கண்ணம்மாள் அவர்களுக்கும் இப்பயும் இணைய காட்டு சரி, அவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் ரொம்ப நன்றி பாராட்டி, நாளை மாலை இதே நேரத்தில் 5 மணிக்கு அனைவரும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய நிகழ்ச்சி சுப்ரபாரதி மணியன் அவர்கள் எழுத்தாளர். வந்துச்சா? சொல்லுமா, சொல்லு எடுத்து சொல்லு. நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழேலன் கண்ணம்மாள் அவர்களுக்கும் நிகழ்ச்சி முன்னாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சி கொண்டு சிறப்பித்து வாழ்த்துறை வழங்கிய அனைத்து சனங்களுக்கும், குரலும் பொருளும் வழங்கிய சகோதரிகளுக்கும், இசைப்பாடு வாங்கியவர்களுக்கும், வல்லடை செல்வம் வாங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். நிகழ்ச்சியினுடைய சான்றவன் ஷாமிலி அம்மா அவர்களுக்கும் நன்றி. வரிகளோடு நன்றி.